வணக்கம் இந்திஷா. வணக்கம் அண்ணா. ஆர்சிபி நேற்று வின் பண்ணிடுச்சு போல. சோஷியல் மீடியா வந்து கொஞ்சம் ஆக்டிவாக பரபரப்பாக இருக்கே, உங்களுக்கு தெரியும் ஆர்சிபி மேட்ச் நடந்திருக்குன்னு. அதோட நேற்று ஒரு வீடியோ பார்த்தேன். நேற்றுல நீ ஆக்சுவலி இன்னைக்கு மார்னிங் தான் பார்த்தேன். இன்னைக்கு கோயின்சிடென்ஸாக இல்லை ஃபோனில் காட்டிச்சான்னு தெரியல. நிறைய பேரோட சிஎஸ்கே மேட்ச்சில் இருந்த ஒரு வெளியில் வந்த ஃபேன்ஸ் எல்லாரோட கம்ப்ளைண்ட். வார நிறைய பேருக்கு மேட்ச் என்ன நடக்குதுன்னே தெரியாது. ஒரு படத்தை பிடிச்சி போடுறதுக்காக வாராங்க. அதில் ஒரு கேர்ள் சொல்கிறா, எத்தனை ஓவர் போல்னு தெரியாது. எனக்கு பக்கத்தில் இருக்க ஒரு பொம்பளை பிள்ளை கேட்குது, விராட் கோலி விளையாடலையா என்னமோன்னு சொல்லி கேட்குறா. சிஎஸ்கே பேட் பண்ணுறேன் என்னமோன்னு நான் சொல்கிறேன். ஒன்றுமே தெரியாமல் வராங்க. வந்து 2 படத்தை பிடிச்சி போட்டு போகிறாங்க. தோனியை தவிர சென்னையில் யார் இருக்கிறானே தெரியாமல் வரவங்க தான் நிறைய பேர் இருக்கிறாங்க. அதில் ஒருத்தன் டிக்கெட் கிடைக்கலன்னு சொல்கிறான். நான் தோனியை பார்க்குறதுக்காக எவ்வளோ ட்ரை பண்ணுறேன், இங்கே வார பாதி பேருக்கு மெச்சம் நடக்குதுன்னே தெரியாமல் இருக்குது. அதாவது கொஞ்சம் கொஞ்சமாக ஐபிஎல் வந்து அந்த மாதிரியான ஒரு திசையை நோக்கி தான் போயிட்டுருக்குது. அது என்ன சொல்கிறது, ஓவர் ஹைப்பா இல்லாட்டி கமர்ஷியலைசேஷனாக எனக்கு வந்து அதை சொல்ல தெரியலை. பட் லைக் இப்போ நான் போட்டிருக்கிற ஜெர்சிக்கும் இதை மாதிரி சொல்கிற கருத்துகளுக்கும் வந்து எத்தனை பேர் வந்து உங்களுக்கு கமெண்ட் பாக்ஸில் வந்து சொல்ல போகிறாங்களோ தெரியும். நீங்கள் சார் எங்களோட என்ன ஆப்போசிட் கேம்ப்லேருந்து ஒருத்தரை கூட்டிகிட்டு வந்து இதை சொல்ல வைக்கிறீங்கன்னு சொல்லி. பட் இப்போ கொஞ்சம் வந்து அந்த மாதிரியான ஒரு சிச்சுவேஷனுக்கு தான் ஐபிஎல் வந்து போயிட்டுருக்குது. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் என்னென்னு சொன்னால் ஒரு ட்ரெண்ட். இப்போ நீங்கள் இது வந்து சாதாரண நாட்களில் மட்டும் இல்லை. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய சினிமா ஸ்டார்ஸ், நிறைய சீரியல் நடிக்கிற நடிகைகள் எல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் அங்கே போகிறது ஒரு எல்லோ ஜெர்சியை போடுறது, ஃபோட்டோ போடுறது, தலை போகிறார் அப்படின்னு வந்து சொல்கிறது. இட்ஸ் லைக் யூனோ. இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னு சொன்னால் தோனி வந்து இமோஷன். இப்போ இது நான் நினைக்கிறேன் ஒரு 8-9 வருஷத்துக்கு முதல் சென்னையில் வந்து விளையாடும்போது ஒரு டெஸ்ட் மேட்ச் வந்து விளையாடியிருந்தார். அப்போ தோனி வந்து ஏதோ 4 or 6 ஏதோ அடித்த நேரம் வந்து நம்ம தோனி அப்படின்னு சொல்லி அந்த ஸ்கோர் போர்டில் வரும். ஹர்ஷா போக்லே வந்து அந்த ஆக்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணார், நம்ம தோனி என்று சொன்னால் என்ன, இதைத்தான் சொல்கிறாங்க அப்படின்னு. ஸோ ஹீஸ் லைக் இமோஷன். 2 பக்கமும் இருக்குது. அவர் ஒருக்கா பார்த்துருவோன்னு சொல்லி. ஏன்னா இந்த முறை ஐபிஎலுக்கு வரும்போது வந்து அந்த ஏதோ ஒரு கோடிங்கில் ஒரு டிஷர்ட் ஒன்று போட்டிருந்தார். அந்த கோடிங்கை வந்து நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா ஒன் லாஸ்ட் டைம் அப்படின்னு. அது ஃபேஷனுக்காக போட்டாரா இல்லாட்டி உண்மையாக போட்டாரா தெரியல. ஸோ அதுக்காக அந்த கடைசியாக அவர் ஒருக்கா விளையாடுறதை பார்த்துருவோன்னு வேற குரூப் அப்படியும் இருக்கிறாங்க. இது இந்த வைப் வந்து இது என்னத்துக்காக இது நடக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்கிற மாதிரியும் இருக்குது. போன முறை ஒரு மீம் ஒன்று பார்த்தேன். நீங்கள் இந்த வீடியோ சொல்லும்போது இந்த ஐபிஎல் டைம்னாலே மீம்ஸ் வந்து நிறைய வரும். ஐபிஎல்லை பேஸ் பண்ணி தான் இந்தியா டீமின் வேர்ல்ட் T20 டீம் வந்து செலக்ட் பண்ணியிருந்தாங்க. அப்போ அதில் வந்து ஐபிஎல் தோலிஸ் வந்து இதில் சிராஜ் 10 ரன் இல்லை அந்த மாதிரி வந்து கேட்டாங்க. அப்படி நிறைய வந்து அது வந்து என்ன சொல்கிறது, எல்லாமே சேர்ந்தது தான் இப்போ ஐபிஎல்லாக மாறிட்டு. ஸோ இந்த சீசன் எப்படி இருக்குது? உண்மையில் மேட்சஸ் பெருசாக ஸ்டார்ட் பண்ணி கொஞ்சம் தான் விளையாண்டுருக்குறாங்க. முதலாவது வந்தேன்னா இந்த சீசனுக்கு முதல் ஒரு மெகா ஆக்ஷன் நடந்துச்சு. இப்போ நிறைய பேர் வந்து அன்றைக்கு இது கொமெண்டேட்டர்ஸுக்கு, இன்டர்நேஷ்னல் கொமெண்டேட்டர்ஸுக்கே இருக்கிற பிரச்சனை என்னென்னா எந்தெந்த பிளேயர் எந்தெந்த டீம் அப்படின்னு சொல்லி. இப்போ நேற்று வந்து இந்த முந்த நாள் வந்து இந்த ஜிடி மேட்ச் வந்து நடந்துச்சு. ஜிடி வெர்சஸ் பஞ்சாப் நடக்க ரபாடா வந்து திடீரென்று குஜராத் டைட்டன்ஸ் ஜெர்சியோட வரைக்க நான் எனக்கே ஒரு மாதிரி ஓகே போன சீசன் பஞ்சாபுக்கெல்லாம் விளையாடினார். அப்படி நிறைய பிளேயர்ஸ் வந்து அந்த இப்போ ஒரு சில பிளேயர்ஸ் வந்து ஐகானிக்காக இருந்தாங்க. இப்போ ராஜஸ்தான் ராயல்ஸ்ன்னு சொன்னால் ஜோஸ் பாட்லர், அவர் வந்து குஜராத் டைட்டன்ஸ் ஜெர்சியில். இப்படி வந்து இந்த இது கொஞ்சம் செட்டில் ஆகிறதுக்கே வந்து ஃபேன்ஸுக்கு ஒரு கொஞ்ச நாள் எடுக்கும். இப்போ என்ன நடக்கும் அப்படின்னு சொன்னால் ஐபிஎல்ல இப்போ என்னோடய ஃபேவரட் டீம் வந்து மும்பை. இப்போ இன்றைக்கு வந்து மும்பை வந்து எல்எஸ்ஜியோட விளையாடுது. என்ன தான் நான் வந்து எல்எஸ்ஜி ஸ்குவாடை கொஞ்சம் தேட போவேன். இது வந்து நார்மல் மும்பை ஃபேன்ஸ். ஒரு கிரிக்கெட் ஃபேன்ஸுக்கு வந்து ஓரளவு கொஞ்சம் ஓகே இந்த டீம் இந்த டைனமிக்ஸ். அதுக்கு முதல் வந்து இந்த இப்போ எல்லாம் பீடாக் வந்து அஸ்வினோட வீடியோ போடுறாரு, அவர் ஸ்குவாட் அனலைஸ் பண்ணி போடுவார், ஹர்ஷா போக்லே அனலைஸ் பண்ணி போடுவார். அப்படி பார்க்கும்போது ஓரளவு கொஞ்சம் மைண்ட் வந்து ஸ்ட்ரைக் ஆகுது. மற்றது வந்து டீம்ஸ் இந்த டைனமிக்ஸ் நிறைய மாறி இருக்குது. ஒவ்வொரு மெகா ஆக்ஷன் வரும்போதும் இதுவரைக்கும் வந்து மும்பை இந்தியன்ஸ் ஃபேன்ஸும் சென்னை ஃபேன்ஸும் தான் மெகா ஆக்ஷனுக்கு, அதாவது வந்து இந்த கருப்பு கொடி காட்டுறாக்கள். ஏன்னா எங்களோட டீம் எங்களோட கோரை பிரிக்கிறதுக்காக தான் எல்லா ஆட்டையும் பாஞ்சடிச்சு வந்து பிட் பண்ணும். இந்த முறை அந்த அந்த என்ன சொல்கிறதுங்க, அந்த கருப்பு கொடி காட்டுற குரூப்பில் கேகேஆர் ஃபேன்ஸும் கொஞ்சம் ஆர்ஆர் ஃபேன்ஸும் வந்து ஜாயின் பண்ணியிருக்கிறாங்க. ஏன்னா ஒரு டீமை வந்து கட்டி எழுப்புறது வந்து அவ்வளோ லேசான ஒரு விஷயம் இல்லை.
இப்போ ஒரு மெகா ஆக்ஷன் வரும்போது இந்த முறை தான் 5 பிளேயர்ஸை ரிட்டைன் பண்ண கொடுத்தாங்க. போன முறையெல்லாம் 3 பிளேயர்ஸ் 4 பிளேயர்ஸ்ன்னு சொல்லும்போது அநேகமான பிளேயர்ஸை வந்து நாங்கள் விட்டு கொடுக்க வேண்டிய ஒரு நிர்பந்தம் வரும். அந்த பிளேயர்ஸை கண்டுபிடிச்சி இப்போ இஷான் கிஷன் அன்றைக்கு செஞ்சுரி அடித்தோன்னா காவியா மாறன் வந்து ரொம்ப கைதட்டி வந்து சந்தோஷப்பட்டாங்க. காவியா ஃபேன்ஸ் இதை கொஞ்சம் பொறுத்து கொள்ளணும். ஆனால் காவியா ஃபேன்ஸோ இல்லாட்டி எஸ்ஆர்ஹெச் ஃபேன்ஸோ வந்து இஷான் கிஷனை எதுவுமே செய்யலை. இஷான் கிஷன் ஒரு பேட் ஃபேஸில் கூட அவரை டீமில் வச்சிருந்து அவருக்குரிய மாதிரி பிளேயர்ஸ் எல்லாம் கொடுத்து இது மும்பை இந்தியன்ஸ் செய்தது. இதே மாதிரி நிறைய பிளேயர்ஸ் இருக்கிறாங்க. இப்போ ஹர்ஷ போக்லே எப்போவுமே சொல்லுவார் வந்து இப்போ நான் ஒரு பிளேயரை கண்டுபிடிக்கிறேன், அவருக்கு ஒரு ஸ்கில்லை நான் டெவலப் பண்ணுறேன், அடுத்த ஆப்ஷனில் அவர் வேறொரு டீமுக்கு போய் அதே ஸ்கில்லை எனக்கு அகெயின்ஸ்டாக வந்து யூஸ் பண்ண போகிறார். இப்போ இதே இஷான் கிஷன் வந்து எஸ்ஆர்ஹெச் வர்சஸ் மும்பை மேட்ச்சில் வந்து மும்பை என்னுடைய பழைய டீம்னு சொல்லி சும்மாவே இருக்க போகிறார், அடிக்க தான் போகிறார். ஸோ இந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து வந்திருக்கிறபடியே இந்த முறை கொஞ்சம் ஐபிஎல் என்ன சொல்கிறது அந்த இன்னும் வந்து இப்போ சூடு பிடிக்க தொடங்கி இருக்கு. இன்னும் கொஞ்சம் போக போக இன்னும் கொஞ்சம் சூடு பிடிக்கும். ஆனால் இப்போ நீங்கள் சொல்கிற இந்த கான்செப்டுக்குள்ளே இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் ப்ரீமியர் லீகோ இல்லாட்டி ஃபுட்பால் அதுகள் எடுத்துக்கிட்டா இப்படி ஐடென்டிஃபை பண்ணி கொண்டு வர பிளேயர்ஸுக்கு அட்லீஸ்ட் ஒரு 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 5 இயர்ஸ் மினிமம் அந்த டீமோடு ட்ராவல் பண்ணணுமன்ற ஒரு அக்ரிமெண்ட்டோ ஏதோ இல்லாட்டி ஒரு யங் ஒரு 16-17 வயசில் வாரவர் அட்லீஸ்ட் தன்னைய சரியாக மோல்டு பண்ணிக்கிறதுக்காக ஒரு 7-8 இயர்ஸ் ஆகுது அந்த டீமோட விளையாடுற ஒரு பழக்கம் இருக்குது. மேபி லேட்டர் இப்போ பெரிய பிளேயர்ஸ் எடுத்துக்கொண்டா கிறிஸ்டியானோ ரொனால்டோ மாதிரி ஆக்கெல்லாம் ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் தான் அந்த கிளப்பை விட்டு வெளியில் வந்தாங்க. நீங்கள் சொன்ன மாதிரி அந்த டீம் பில்ட் ஆகி அந்த கோச்சுக்கோ மேனேஜருக்கோ அந்த டீம் செட் ஆகி இருக்கிற நேரத்தில் ஓகே. இப்போ இது திடீர்னு மாறுற நேரத்தில் இப்போ நீங்கள் சொல்கிற கன்சர்ன் வந்ததுன்னு சொன்னேன். இப்போ தான் கொஞ்சம் அந்த மெகா ஆக்ஷனுக்கு கெயின்ஸ்டான குரல்கள் வந்து ஒலிக்க தொடங்கி இருக்கு. இப்போ என்னென்னு சொன்னீங்கன்னு சொன்னால் இப்போ இதுக்கு உண்மையான ரீசன் கிராஸ் ரூட்டுக்கு நீங்கள் போய் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ஐபிஎல்லில் 10 டீம்ஸ் இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 3-4 டீமை தவிர மற்ற டீம் எல்லாம் வந்து எந்த பிளேயர் பெஸ்ட்டோ அந்த ஓடுற குதிரை மேலே பந்தயம் கட்டுற டீம். ஸோ அவங்களுக்கு வந்து அது ஒரு இஷ்யூவே இல்லை. ஓகே இன்டர்நேஷ்னலாக நல்லா விளையாடுறாரா, ஜோஸ் பாட்லரை வாங்கு, ஜோஃப்ரா ஆச்சரை வாங்கு, இல்லாட்டி என்ன பேட் கமின்ஸை வாங்கு அப்படின்ட்டு இருக்கிற டீம். ஒரு சில டீம்ஸ் வந்து இல்லை இது எங்களோட ஹோம் க்ரௌண்ட் நாள் அப்படின்ட்டு வந்து சொல்லி இப்போ எனக்கு தெரிஞ்ச எஸ்ஆர்ஹெச் அப்படி கொண்டு வந்த ஒரே ஒரு பிளேயர் வந்து நடராஜன். அவரை எங்கேயோ இருந்து தூக்கி நட்டு என்று சொல்லி அவரை கூட்டிகிட்டு வந்து பட் அவருடைய போதாத காலம் அவருக்கு ஒரு இன்ஜரி வந்து அதுக்கப்புறம் அவர் வந்து எதிர்பார்த்த மாதிரி ஷைன் பண்ண முடியலை. பட் இப்போ நீங்கள் சொன்ன மாதிரியான ஒரு விஷயம் வந்து ஐபிஎல்லுக்கும் வேணும். இது இப்போ தான் இந்த குரல்கள் வந்து ஓங்கி ஒலிக்க தொடங்கி இருக்கிறபடியே ஹர்ஷா போக்லேயும் இதை பற்றி நிறைய கதை நானே அவரை ஐடியலைஸ் பண்ணி கதைக்கிறேன் அப்படின்னு சொன்னால் இந்தியாவில் இருக்கிற கொமெண்டேட்டர்ஸ் எல்லாருமே அவர் கொஞ்சம் வித்தியாசமான அவர் மனசில் பட்டதுன்னு சொல்லுவார். அவர் கிரிக் பஸ் என்று சொல்லி ஐ திங்க் ஹீஸ் ஆல்சோ பார்ட்னர் ஆஃப் அந்த வெப்சைட்டோ மொபைல் ஆப்போ அவங்களோட. ஸோ அவரோட இது ஜட்ஜ்மெண்ட் எல்லாமே வந்து ஓப்பனாக சொல்லுவார். எனக்கு ஒரு டீம் பிடிச்சிருந்தாலும் இன்றைக்கு அந்த டீம் வந்து மோசமான ஒரு வேலை ஒரு விஷயம் செய்தாங்க அப்படின்னு. ஸோ இது வந்து நீங்கள் சொன்ன மாதிரி கிரிக்கெட் வந்து நிறைய ஃபுட்பாலைஸ் ஆகிட்டே இருக்குது. அதாவது இப்போ எனக்கு ஒரு ஸ்கில் தேவை, என்ன ஃபுட்பால் என்ன சொல்லுவேன், எனக்கு ஒரு மிட்ஃபீல்டர் வேணும், எனக்கு ஒரு ஸ்ட்ரைக்கர் வேணும், அந்த ஸ்ட்ரைக்கருக்காக ஒரு ஷாப்பிங்குக்கு போகிற மாதிரி போய் வந்து ஒரு ஸ்ட்ரைக்கரை கொண்டு வரும். ஸோ கிட்டத்தட்ட கிரிக்கெட்டும் அப்படி தான் வந்துட்டுது. எனக்கு 15வது ஓவர்லேருந்து 19வது ஓவர் வரைக்கும் நல்லா அடிக்கிறதுக்கு ஒரு பேட்டர் வேணும், ஒரு லெஃப்ட் ஹேண்டர் வேணும் பிடியால் அப்படின்னு. ஸோ இந்த மாதிரியான ஒரு க்ளோஸ் இருக்கிறது அந்த பிளேயருக்கும் அந்த அவருக்காக இன்வெஸ்ட் பண்ணுற ஒரு ஃப்ரான்ச்சைஸிங். இப்போ நீங்கள் இப்போ என்னுடைய ஃபேவரட் டீம் மும்பை இந்தியன்ஸ், அதனால் அவங்கள பற்றி கூட தெரியும். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நேஹால் வதேரா, கம்போஜ்ன்னு சொல்லி ஒரு பவுலர், இவையெல்லாம் வந்து கூட்டிகிட்டு வரும்போது எனக்கே இவை யாருன்னு தெரியாது. நான் வந்து என்னென்னா பீடாக் இல்லாட்டி அஸ்வின் வந்து இதை கதைக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணுவேன். அவைக்கு கொஞ்சம் டொமெஸ்டிக் தெரியும் இந்தியாவில். சொன்னால் இப்படி ஒரு நல்ல ஆக்ஷன் இருக்கிற ஒரு பவுலர் எங்கேருந்து கூட்டிகிட்டு வர்றாங்கன்னு தெரியாதுன்னு சொன்னால் இப்போ அந்த ஒரு பவுலர் வந்து சிஎஸ்கேக்கு போயிட்டார், ஒரு பவுலர் வந்து ஒரு பேட்டர் வந்து பஞ்சாபுக்கு போயிட்டார். ஸோ இது வந்து என்ன சொல்கிறது, நாங்கள் கஷ்டப்பட்டு அந்த வடிவேல் வந்து வின்னர்னு சொல்லுவார், நான் புளிஞ்சு இதை விளக்க செய்து வைப்பேன்னா இவங்க கொண்டு நோஹா வந்து அந்த மாதிரியான ஒரு சீனாக வந்து மாறிட்டுது. நீங்கள் சொன்ன மாதிரி அந்த ஒரு வந்து இருக்கணும் அப்படின்னு நான் விரும்புகிறேன். அண்டு இப்போ மெயினாக இருக்கக்கூடிய ஒரு சீசன் ஸ்டார்ட் பண்ணினாலே இல்லாட்டி ஆக்ஷன் வந்தாலே இருக்கக்கூடிய பெரிய கம்ப்ளைண்ட் வந்து ஸ்ரீலங்கா பிளேயர்ஸ் இல்லை, ஸ்ரீலங்கா பிளேயர்ஸ் யாரையுமே எடுக்கலை அப்படின்றது. பட் இந்த சீசனும் பெரிய அளவில் எடுக்கப்பட்டிருக்கிறாங்க, அதை நாங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு இல்லை. ஸோ இது எப்படி நடக்குது உண்மையில்? இப்போ இந்த குரல்கள் வந்து எங்கே ஓங்கி ஒலிக்க தொடங்கினது அப்படின்ட்டு வந்து சொன்னால் ஸ்ரீலங்கன் பிளேயர்ஸ் வந்து கோச்சஸாக இருந்த ஒரு டைம். இப்போ நான் சொல்கிறேன் என்னென்னா இப்போ
சில பேர் ஐபிஎல் ஒரு லாக்டவுனுக்கு பிறகு பார்க்க தொடங்கியிருப்பாங்க, ஒரு சில பேர் அதுக்கு முதல் பார்க்க தொடங்கியிருப்பாங்க அப்படின்னு நான் சொல்கிறேன். நான் இன்செப்ஷனில் இருந்து ஐபிஎல்லை பார்த்த ஒரு ஆள் என்ற அளவில் இப்போ நீங்கள் 2008-09 அந்த சீசன் எல்லாம் எடுத்தீங்கன்னு சொன்னால் ஒரு 12-13 வரைக்கும் நாங்கள் அந்த வேர்ல்டு T20 வெல்ற வரைக்கும் என்று எடுங்களேன். ஸ்ரீலங்கா வந்து அந்த டைமில் அது நினைக்கிறேன் எத்தனையோ வருஷம் ஒரு நம்பர் 1 இருந்த ஒரு ரெக்கார்ட் வந்து ஸ்ரீலங்காவுக்கு இருக்குது, ஐசிசி ரேங்கிங்கில் நம்பர் 1 இருந்தேன்னு சொல்லி. ஸோ அந்த டைமில் என்ன நடந்துச்சுன்னு சொன்னால், ஸ்ரீலங்கன் பிளேயிங் 11ல் ஒரு 11 பேர் இருந்தீங்கன்னா ஒரு 7-8 பேர் வந்து ஐபிஎல் டீம்ஸில் இருப்பீங்க, ஸ்கட்டர்டு அரவுண்ட் எல்லா டீம்லேயும் இருப்பீங்க. அதில் என்ன பியூட்டின்னா அந்த 8 பேரும் பிளேயிங் 11லேயும் இருப்பீங்க. இப்போ சங்கக்கார ஒரு ஃப்ரான்ச்சைஸ் கேப்டன் பண்ணுவார், மஹில ஒரு ஃப்ரான்ச்சைஸ் கேப்டன் பண்ணுவார், அஞ்சலோ மேத்யூஸ் ஒரு ஃப்ரான்ச்சைஸ் கேப்டன் பண்ணுவார். இது பத்தாதுண்டு மாலிங்க ஒரு ஃப்ரான்ச்சைஸில், அஜந்த மெண்டிஸ் ஒரு ஃப்ரான்ச்சைஸில், டில்ஷான் ஒரு ஃப்ரான்ச்சைஸில், திசர பெரேரா. இப்போ நான் சொன்ன பேரெல்லாம் கூட்டினாலும் ஒரு 7-8 வந்துடும், ரைட்டா? ஏன்னு சொன்னால் அங்கே இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட் பிராண்ட் வந்து அப்படி இருந்துச்சு. இதுக்கு பிறகு ஒரு டவுன்ஃபால் ஒன்று வந்து ஸ்ரீலங்கா கிரிக்கெட் டீம் வந்து அட்ரஸே இல்லாமல் போகிற இடமெல்லாம் அடி வாங்கிட்டு வந்த ஒரு சீசனில் கோச்சஸ் மட்டுமே தான் இருந்தாங்க. எந்த ஒரு ஸ்ரீலங்கன் பிளேயர்ஸும் வந்து சோல்டாகவே இல்லை யாருமே. அதுக்கு பிறகு இந்த 2000 இந்த கோவிடோட ஒரு செலெக்ஷன் கமிட்டி மாறி புது பிளேயர்ஸ் வரணும் அப்படி என்று சொல்லி வந்து ஸ்ரீலங்கா கிரிக்கெட் டீமுக்குள்ளேயும் கொஞ்சம் புது பிளேயர்ஸ் வந்தாங்க, நல்லா விளையாடினாங்க. ஸ்ரீலங்கா கொஞ்சம் மேட்சஸ் வின் பண்ண தொடங்கினோன்னு இந்த திரும்பியும் இந்த குரல்கள் வந்து எங்களோட லெஜெண்ட்ஸ் தானே இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி. ஸோ ஒரு விஷயத்தை நாங்கள் விளங்கிக் கொள்ளணும் என்னென்னா, ஒரு டீமுக்கு இப்போ ஒரு ஐபிஎல் டீம் இருந்தால் அவங்களுக்கு வந்து ஒரு ஹோம் கிரவுண்ட் இருக்கும். சென்னைன்னு எடுத்திங்கன்னா அவங்களுக்கு கொஞ்சம் ஸ்பின் ஃப்ரெண்ட்லியான விக்கெட் தான் இருக்கும். ஸோ அவங்க என்ன செய்வாங்கன்னு சொன்னால், அந்த ஹோம் கிரவுண்டில் ஒரு 9 மேட்ச் இருந்தால் அதில் எப்படியும் ஒரு 7 மேட்ச் வின் பண்ண பார்ப்பாங்க. ஏன்னா பாயிண்ட்ஸ் முக்கியம் நீங்கள் மேலே போகிறதுக்கு. அப்போ அதுக்கு ஒரு டீமை வந்து செட் பண்ணி வச்சுருப்பாங்க. அந்த டீமில் வந்து இது முந்தி வந்து மும்பை இந்தியன்ஸ் தான் இந்த ட்ரெடிஷனை ஃபஸ்ட்டாக கொண்டது. அதாவது வந்து ஒரு இந்தியன் கோர் வந்து எங்களுக்கு இருக்கணும் அப்படின்னு சொல்லி. ஸோ அவங்க வந்து பாண்டியா பிரதர்ஸாக இருக்கட்டும், பும்ராவாக இருக்கட்டும், ஈவன் வந்து இஷான் கிஷனாக இருக்கட்டும், நிதிஷ் ராணா, சிக்கந்தர் தவான், மெட்டது வந்து சஹால், எல்லாரையும் அவங்க தான் கண்டுபிடிச்சி எங்கேயோ இருந்து கூட்டிகிட்டு வந்தாங்க. ஸோ அவங்க கொடுத்த டெம்ப்ளேட்டை இப்போ எல்லா டீமும் வந்து ஃபாலோ பண்ணுது. எங்களுக்கு ஒரு இந்தியன் கோர் இருக்கணும் என்று சொன்னால் இந்தியன் பிளேயர்ஸை நீங்கள் மேனேஜ் பண்ணலாம். அவங்களோட ஒர்க் லோடு உங்களுக்கு தெரியும். இப்போ ஃபாரின் முந்தியெல்லாம் என்ன நடக்கும், ஐபிஎல் தொடங்கின ஸ்டார்ட்டில் பிசிசிஐயோட இங்கிலாந்து கிரிக்கெட் போர்டுக்கு வந்து சண்டே என்றபடியாக சரியாக அந்த டைமில் வெஸ்ட் இண்டீஸோட ஒரு சீரீஸ் போடுவாங்க. ஏன்னா வெஸ்ட் இண்டீஸ் போர்டுக்கும் வந்து பிளேயர்ஸோட சண்டை, ரைட்டா? ஸோ இதில் ஒரு டகோ வாரண்டி இருக்கும், இவங்க அங்கே போகிறது. ஸோ இப்படி வந்து பல பிரச்சனைகள் இருக்கிறபடியாக இப்போ ஸ்ரீலங்கன் டீமை பார்த்தீங்கன்னு சொன்னால் போலர்ஸுக்கு வந்து சான்ஸ் கிடச்சிருக்கு. ஹசரங்க தீக்ஷனை வந்து ஆர்ஆரில் விளையாடுறாங்க, பத்திரனை வந்து சிஎஸ்கேயில் விளையாடுறார். மற்றது வந்து இன்னும் அன்கேப்டாக இருக்கிற ஈஷான் மலிங்க, அவருக்கு டெபியூட் நடந்துட்டுது, பட் லைக் பெரிய அளவில் பேசப்படாத ஒரு ஆள் எஸ்ஆர்ஹெச்சில் இருக்கிறார். மற்றது வந்து துஷ்மந்த சமீருக்கு வந்து இவ்வளோ இன்ஜரிக்கு பிறகு வந்து அவரை வந்து டெல்லி கேபிட்டல்ஸ் வந்து எடுத்திருக்கிறாங்க, ஒரு பேக்கப் பவுலரை, ஒரு 1-2 மேட்ச் விளையாடக்கூடிய மாதிரி. ஸோ இப்போ ஸ்ரீலங்கன் டீமை பொறுத்த வரைக்கும் எங்களோட பேட்டர்ஸ் வந்து வேர்ல்ட் கிளாஸ் இல்லை. ஸ்ரீலங்காவில் மேட்ச் இப்போ அசலாங்க நிசாங்க எல்லாம் விளையாடுறாங்க. நானும் அவங்களோட மிகப்பெரிய ஒரு ஃபேன் தான், நான் இல்லைன்னு சொல்லலை. இன்னொரு ஃபேஸ்புக்கில் அவங்களெல்லாம் அப்ரிஷியேட் பண்ணி எழுதியிருக்கேன். பட் இப்போ நீங்கள் ஒரு ஐபிஎல் டீமுக்குள்ளே போகணும்னா உங்களோட ஸ்ட்ரைக் ரேட் வந்து ஒரு 180 170, இப்போ நிக்கலஸ் பூரன் அந்த ரேஞ்சில் நீங்கள் வந்து பேட் பண்ணணும். இப்போ அந்த அளவுக்கு வந்து இன்னும் எங்களோட பேட்டர்ஸ் வந்து வேற இல்லை. அப்போ அதனால் பேட்டர்ஸுக்குரிய சான்ஸ் வந்து கிடைக்கல, போலர்ஸுக்கு கிடச்சிருக்கு. இந்த முறை கொஞ்சம் போலர்ஸ்லேருந்து மேலே போய் கமிந்து மெண்டிஸுக்கும் ஒரு சான்ஸ் கிடச்சிருக்கு. ஆனால் என்னன்னு சொன்னீங்கன்னு சொன்னால், இப்போ அதான் சொன்னேன், ஐபிஎல்லை பொறுத்த வரைக்கும் இப்போ அந்த இம்பேக்ட் பிளேயர் அந்த ரூல் எல்லாம் வந்ததுக்கு பிறகு கிட்டத்தட்ட எப்படி டீமை பில்ட் பண்ணுறாங்கன்னா, ஃபர்ஸ்ட் 5 ஓவருக்கு யார் என்ன செய்யணும், அடுத்த 5 ஓவருக்கு யார் என்ன செய்யணும், அப்போ அதுக்கு இடையில் என்ன செய்யணும். மற்றது வந்து மேட்சப்ஸ் இருக்குது. மேட்சப்ஸ்ன்னு சொன்னால் இப்போ பூரனுக்கு வந்து ரஷீத் கான் நல்லா போல் போடுவார்னு சொன்னால் கட்டாயம் பூரன் விளையாடுற மேட்ச்சில் ரஷீத் கான் விளையாடியே ஆகணும். ஸோ ரஷீத் கானை உள்ளுக்கு கொண்டு வந்தால் அந்த டீமின் பேலன்ஸ் வந்து அதுக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட் ஆகணும். ஸோ இப்படி பல டைனமிக்ஸ் இருக்குது. அதனால் இது ஸ்ரீலங்கா, அதாவது இப்போ ஒரு விஷயம் நாங்கள் சந்தோஷப்படணும், இந்தியன் கிரிக்கெட் போர்டுகிட்ட இல்லாத காசு இல்லை, ஃப்ரான்ச்சைசஸ் இல்லாத காசு இல்லை. இப்படி இருக்கத்தக்கதாக 4 ஸ்ரீலங்கன் பிளேயர்ஸை மெயின், அதாவது சங்கக்காரர் ராஜஸ்தான் ராயல்ஸ், மஹேலவும் மாலிங்கவும் மும்பை இந்தியன்ஸ், அதுக்கு பிறகு வந்து முரளி வந்து எஸ்ஆர்ஹெச், இப்படி வந்து அப்படி ஒரு பெரிய பொசிஷனில் எங்களோட பிளேயர்ஸை வச்சுருக்கிறாங்கன்றதே எங்களுக்கு பெரிய ஒரு விஷயமா இருக்கும். இன்னொரு விஷயத்தையும் நாங்கள் மறந்துடக்கூடாது. போன சீசன் வியாஸ்காந்த், இன்னொரு 2 சீசன் முதல் பத்திரனை நெட் போலர்ஸாக இருந்து வந்து
டிராஃப்ட் பண்ணப்பட்டு டீமுக்குள்ளே வந்து விளையாடினார்கள். அதுவும் பத்திரனை எல்லாம் வந்து இப்போ ஒரு ரிட்டென்ஷன் வருஷத்தில் வந்து தோனி, ஜடேஜா, கைக்வாடோட பத்திரனை ரிட்டைன் பண்ணுறாங்கன்னு சொல்லும்போது வந்து பெரிய விஷயம். ஸோ திறமை இருந்தால் எங்களுக்கு எங்கேயுமே சான்ஸ் இருக்கும். பட் நீங்கள் சொன்ன அதே இடத்துலேருந்து திரும்ப மறுபக்கம் பார்த்தா இப்போ அவங்க ஐடென்டிஃபை பண்ணுற ஒரு சில விஷயங்களை இங்கே ஐடென்டிஃபை பண்ண படம் இருக்கிறதுக்கான காரணம் ஸோ இதுவும் கொஞ்சம் நான் பின்னுக்கு போய் கதைக்கலாம் அப்படின்னு வந்து இருக்கிறேன்னு என்னென்னு சொன்னால், இப்போ லசித் மாலிங்க இந்த லைஃப் வரலாறை நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் நெட் போலராக வந்தவர். ஸோ நெட் போலராக வந்து இதை சங்கக்காரர் தான் ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருக்கேன். நெட் போலராக போடும்போது ஒவ்வொருத்தர் நெட்டாக அனுப்புகிறாங்க. சங்கக்காரருக்கு போட்டால் இது ஃபேஸ் பண்ண இல்லாத மாதிரி இருக்குது. சங்கக்காரர் சொன்னேன்னா இன்டர்நேஷ்னல் பிளேயர் ஒரு நெட் போலர் வந்து இப்படி போடுற போலெல்லாம் விக்கெட்டில் பட்டால் என்ன ஆகுறது அப்படின்னு சொல்லி ஸோ ஒரு ஃபன்னை சொல்லிட்டு வந்து சங்கக்காரர் இந்த மஹேலாவுக்கு, அத்தப்பத்துக்கு, சமரவீரருக்கு இப்படியே நெட்ஸ் மாதிரி போகிறார். கொஞ்சம் பிரச்சனையாக இருக்குது. இன்னும் மஹேல வந்து சொல்லியிருக்கேன். ஸோ எங்களையே இவ்வளோ பிரச்சனைப்படுத்துகிறாங்கன்னா இவன் கொஞ்சம் வேர்த்தான ஆளாக இருக்கும்னு அரவிந்த் டிசில்வாக்கு சொல்லி இவரை வந்து கெத்தாராமுக்கு வேற சொல்லி போல் போட சொல்கிறாங்க. ஒரு ஓவர் போட சொல்கிறாங்க. 3 போல் போடுற அரவிந்த் டிசில்வா சொல்கிறார், ஓகே தம்பி நீங்கள் வீட்டை சொல்லிவிட்டு பேக் எல்லாம் பேக் பண்ணிவிட்டு எங்களோட ஹை பர்ஃபார்மன்ஸ் ஸ்குவாட்டுக்கு வந்துருங்க, உங்களுக்கு ஸ்ரீலங்கா டீமுக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுன்னு சொல்லி அப்படி வந்த பிளேயர் தான். ஸோ டேலண்ட்டை வந்து ஸ்பாட் பண்ணுறது வந்து அவ்வளோ ஈஸி இல்லை, ரைட்டா? அது நீங்கள் என்ன சொல்லணும், அது எல்லாருக்கும் கிடைச்ச விஷயமும் இல்லை. இப்போ உதாரணமாக இப்போ நீங்கள் இப்போ சினிமா பார்த்தீங்கன்னு சொன்னால் பாலச்சந்தர் எல்லாரும் தான் ஆக்களை எத்தனையோ பேரை கொண்டு வர்றாங்க. ஆனால் பாலச்சந்தர் அறிமுகப்படுத்தின ஆக்கள்லாம் அப்படியே ஸ்டாண்டு லோனாக தெரிவாங்க, ரைட்? அதே மாதிரி வந்து ஒரு சில பேருக்கு மட்டும்தான் அந்த டேலண்ட் இருக்குது. ஸ்ரீலங்கன் பிளேயர்ஸ் இப்போ நான் சொன்ன முரளியாக இருக்கட்டும், சங்கக்காரவாக இருக்கட்டும், மஹிலவாக இருக்கட்டும், அந்த அவங்களுக்கு அது இருக்குது. கிரிக்கெட்டோடையே வளர்ந்து அந்த ஸ்கில் இருக்குது. ஆனால் என்ன பிரச்சனைன்னு சொன்னால் எங்களோட போர்டு மற்ற எங்களுக்குள்ள இருக்கிற தேவையில்லாத பொலிட்டிக்ஸ் பிரச்சனைகளால் நிறைய சீனியர் பிளேயர்ஸ் வந்து இதுக்குள்ள கை போட விரும்புகிறீங்க. இல்லைன்னா கை போட்டோன்னே ஸ்ரீலங்காவில் இப்படி தானே கை போட்டோன்னே 4 ட்ரோல் பேஜ் வந்து இப்போ நீங்கள் கோச்சாக வாரீங்க, முதல் மேட்ச் நீங்கள் போகிறீங்க, தோத்துடுறாங்க. இதுக்கு தான் வந்தாரா, ரைட், இதுக்கு தான் வந்தாரா, இல்லாட்டி இவர் ஃப்ரான்ச்சைஸில் கோச் பண்ணால் மட்டும் இவருக்கு வந்து மேட்ச் வெள்ளையிலும் இங்கே இப்படி தேவையில்லாத அவங்க பார்ப்பாங்க, நமக்கு இது தேவையில்லாத வேலை, ரைட்? ரோஷான் மகானாமாவை எத்தனை தரம் கேட்டாங்க டீமுக்கு மேனேஜராக வேறு சொல்லி, ஏண்டா ரொம்ப டீசெண்டான ஒரு ஆள் இதுன்னு சொல்லி மாட்டேன்னுட்டார். எனக்கு இந்த பிரச்சனை வேணாம், இவங்க கர்ஃப்யூ மேனேஜ் பண்ணுறது அது இது ஒன்றுமே சரி தான் பிரச்சனை இல்லை. நீங்கள் அந்த ஐடென்டிஃபை பண்ணுறதுன்ற நேரத்தில் இன்னொரு விஷயம் என்னென்னு சொன்னால், இப்போ இந்த ஐபிஎல்லை பொறுத்த வரைக்கும் யார் ஒரு நல்ல பெர்ஃபார்ம் பண்ணாலும், நம்ம முதல்ல சொன்ன மாதிரி தோனியோட ஒரு படம் எடுத்து போட்டிருந்த தலைவர் க்ரூம் பண்ண ஒருத்தர் தான் தலைவர் 4 வார்த்தையை கேட்டதுக்கப்புறம் ஒரு பெரிய பிளேயர் ஆகிட்டார். அப்படிங்கிறதெல்லாம் சில நேரங்களில் அந்த கிரிக்கெட் தெரியாத ஒரு சிலர், இல்லாட்டி தெரிஞ்சும் தெரியாத மாதிரி இருக்கிறாங்களோன்னு தெரியலை, அதை பார்க்குற நேரம் ரொம்ப இது நீங்கள் ஒரு என்ன ஐபிஎல்னு சொன்னால் இந்த டாப்பிக்கை கதைக்காம விடையில அது நாங்கள் இப்போ கிரெடிட் சில விஷயங்களில் கொடுத்து தான் ஆகணும். இப்போ நான் ஒரு இன்சிடெண்ட்டை உங்களுக்கு சொல்கிறேன், ஃபுல்லாக விளங்கப்படுத்துகிறேன், அப்போ தான் வந்து எங்களுக்கு இது விஷயம் தெரியும். இப்போ சீசன் ஓப்பனிங் மேட்ச் வந்து கேகேஆர் வெர்சஸ் ஆர்சிபி வந்து நடக்குது மேட்ச் வந்து. அப்போ அஜிங்கியா ரஹானே வந்து பேட் பண்ண வர்றார். ஹர்ஷா போக்லே, இயன் பிஷப், மேத்யூ ஹெய்டன் 3 பேரும் இருக்கிறேன். அப்போ அந்த கொமெண்ட்ரி பாக்ஸில் வந்து இப்படி இருக்கிறவனா நான் சவுண்டை கொஞ்சம் கூட்டிடுவேன், கொஞ்சம் நல்லா கதைப்பினேன், என்ன கதைக்கிறதுக்காக பார்க்குறதுக்கு. ஸோ இயன் பிஷப் வந்து ஸ்டட்ஸில் புலி. அவர் ஒரு மேட்சுக்கு ரெடி ஆகிக்கு இந்த மாதிரி அந்த ஒரு பெரிய அளவு வந்து எங்கடைய முந்தையெல்லாம் மேட்ச் புக் இருக்கும், அந்த அளவுக்கு ஸ்டட்ஸ் எல்லாம் கொண்டு தான் வருவார். ஹர்ஷா போக்லே வந்து கேட்குறாரு, இயன் பிஷப் இந்த ரஹானே வந்து 120 ஸ்ட்ரைக் ரேட்டுக்கு மேலே இதுக்கு முதல் நீங்கள் விளையாடி எங்கேயாவது பார்த்துருக்குறீங்களான்னு சொல்லி. ஸோ இயன் பிஷப் சொல்கிறார் வந்து அவர் சிஎஸ்கேக்கு போகிறதுக்கு முதல் அவர் 120லேயே விளையாடி இல்லை, அவருடைய ஹையஸ்டே வந்து 118 தான் விளையாடி இருக்கிறாருன்னு சொல்லி. ஸோ அப்படிப்பட்ட ஒரு பிளேயர் இப்போ 170 180 நொறுக்கி தள்ளுறார் எல்லா பவுலர்ஸையும், சரியா? ஸோ ஏதோ ஒரு விஷயம் அங்கே நடந்திருக்கு. ஏனெண்டா அவர் அதுக்கு முதல் டிசியில் விளையாடி இருக்கிறார், அதுக்கு முதல் ஆர்ஆரில் விளையாடி இருக்கிறார், அது நினைக்கிறேன் அதுக்கு முதலும் கேகேஆர்லேயும் விளையாடி இருக்கணும், எனக்கு அது சரியாக தெரியலை. ஸோ அங்கெல்லாம் முடியாமல் இவர் வந்து ஐபிஎல்லாம் அன்சோல்டாகத்தான் போகிறார் அப்படின்னு நினச்ச ஒரு பிளேயரை பேஸ் ப்ரைஸுக்கு வாங்கி இந்த மாதிரி மாற்றிருக்காங்க. ஸோ ஏதோ ஒரு விஷயம் நடக்குது. இது ரஹானேக்கு மட்டும் இல்லை, சிவம் டுபே சேம் ஆர்சிபியில் விளையாடி இருக்கார், ஆர்ஆரில் விளையாடிருக்கார். அப்போல்லாம் ஒரு நார்மலாக ஒரு பிளேயர் மாதிரி வருவார், எங்கேயாவது
சிவம் டுபே என்ற ஒரு ஆளாம் தெரியாதுப்பா எங்களுக்கு அப்படின்னு. இப்போ என்னடான்னா அந்த ஸ்பின்னர்ஸ் அடித்து அந்த ஆறுச்சாமி 6 ஹிட்டிங் அசிஸ்டன்ட் கமிஷனர் என்று சொல்கிற அளவு. ஸோ சம்திங் அங்கே நடக்குது, நான் அதை இல்லைன்னு சொல்லல, ரைட்டா? ஸோ இதே மாதிரி இது நான் சிஎஸ்கேக்காக மட்டும் இல்லை, மற்ற ஃப்ரான்ச்சைஸ்லையும் இதெல்லாம் நடக்குது. இப்போ ஒரு சில ஃப்ரான்ச்சைஸ்லேயும் இப்போ ரயான் பராக் எடுத்துக்கொள்ளும், வாங்காத ட்ரோல் இல்லை. கடைசியாக வந்து எல்லோரும் சொல்லிட்டாங்கன்னா அந்த இந்தியாண்ட ஈஸ்டர்ன் சைட், நார்த் ஈஸ்டர்ன் சைட்லேருந்து ஒரு பிளேயரும் வேற இல்லை, இவர் ஃபஸ்ட்டாக வந்திருக்கிறார். அப்போ ஆர்ஆர் இவரை வச்சுருக்கிறாங்க என்னென்னா நார்த் ஈஸ்டர்ன் ஃபேன்ஸ் எல்லாம் ஆர்ஆருக்கு வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க என்று சொல்கிறதுக்கு. ஆனால் இப்போ பாருங்கள், மேட்ச் ஃபினிஷ் பண்ணுறார், கேப்டன் பண்ணுறார், அந்தளவுக்கு வந்து க்ரூமாகி வந்திருக்கார். ஸோ சில விஷயங்கள் வந்து அங்கே நடக்கத்தான் செய்யுது, அதை நாங்கள் மறக்க இல்லாது. இது வரைக்கும் விளையாடாத ரஹனே இப்படி 170 விளையாடுறாருண்டா சிஎஸ்கே கேம்புக்குள்ள என்னமோ நடக்குது, ரைட்டா? அது இல்லை. பட் அதுக்காக இப்போ நீங்கள் அடுத்த மேட்சை பார்த்தீங்கன்னா மும்பை இந்தியன்ஸ் வர்சஸ் சிஎஸ்கே மேட்ச். இதில் வந்து மும்பை இந்தியன்ஸால் புத்தூர்ன்னு சொல்லி ஒரு பிளேயர் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருந்தாங்க. 20 வயசு தான், இது வரைக்கும் பெருசாக எங்கேயுமே கேள்விப்படாத ஒரு பேர், யாருக்குமே தெரியாத ஒரு பேர். அவர் ஒரு கேரளாவை சேர்ந்தவருண்டே அன்றைக்கு கொமெண்ட்ரியில் தான் பல பேருக்கு தெரியும். அண்ட் அந்த வந்து நல்லா ஷைன் பண்ணார். மேட்ச் முடிய தோனியோட போய் என்னமோ கதைச்சார், தோனியும் வேறு சிரிச்சோன்னு நிற்கிறாங்க, சரியா? ஸோ மேபி வேறு போய் ஃபேன் சொல்லியிருக்கலாம், சின்ன வயசில் உங்களை டிவியில் பார்த்தேன், இட் குட் பி எனி திங், ரைட்? ஸோ நாளைக்கே புத்தூர் வந்து அடுத்த மேட்ச்சில் விக்கெட் எடுக்கும்போது இது தலைவனை மீட் பண்ணனால தான் இதுன்னு சொன்னால் வந்து இதை அக்செப்ட் பண்ண முடியாது. ஸோ இது என்ன நடக்குதுன்னு சொன்னால் ரெண்டு பக்கமும் எக்ஸ்ட்ரீமாக இருக்கிறாங்க. இப்போ உங்களுக்கு ஒரு பிளேயரை பிடிச்சா சொல்கிறாங்க, அவரை பார்த்தாலே போதும், அவர் கைப்பட்டாலே போதும், ஏதோன்னு சொல்லி இதன்னு சொல்லி. மற்ற பக்கம் வந்து இல்லை அப்படி என்ன செய்தார் ரஹானே, நல்லா தான் விளையாடிட்டு இருந்தார், இவங்க எதுவுமே பண்ணல அப்படின்னு ரெண்டு பக்கமும் சொல்கிறாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் வந்து ரெண்டுமே தப்பு. யூ ஷுட் கிவ் கிரெடிட் வேர் இட் ஷுட் பி. இப்போ உதாரணமாக இன்னொரு இதை சொல்கிறபடியாக நிறைய ஆர்சிபி ஃபேன்ஸ் என்னோட கோவிக்கக்கூடும். பட் உண்மை என்னென்னு சொன்னால் ஷேன் வாட்சன், மற்றது வந்து ஒயின் மோகன், மொயின் அலி, இதை மாதிரி நிறைய பிளேயர்ஸ், ஈவன் டிம் டேவிட் தன்னுடைய ஃபர்ஸ்ட் ஸ்டிண்டில் ஆர்சிபியில் தான் பிக் பண்ணி எடுத்தாங்க. பட் தே டிடன்ட் பெர்ஃபார்ம் வெல், ரைட்? அப்போ என்னமோ சம்திங் இஸ் நாட் ஹேப்பனிங் தேர். ஆனால் இதே பிளேயர்ஸ் ஆர்சிபி ரிலீஸ் பண்ணினோன்னு வெளியில் வந்து ஆர்சிபியே போடப்பாங்க. அதுதான் ட்ரெண்டிங். கிறிஸ் கேல் கூட பஞ்சாபுக்கு போய் ஆர்சிபிக்கு அகெயின்ஸ்டாக அடிச்சிருந்தேன். ஸோ அதுக்காக நான் சொல்கிறேன், இது வந்து என்னென்னு சொன்னால் ஏதோ ஒரு விஷயம் வந்து சில ஃப்ரான்ச்சைஸுக்குள்ளே நடக்குது. இப்போ இன்னொரு விஷயம் நீங்கள் பார்த்தீங்கன்னா, மும்பைட்ட 5 கப் இருக்குது, சென்னைட்ட 5 கப் இருக்குது, கேகேஆர்கிட்ட 3 கப் இருக்குது. ஸோ தே நோ சம்திங். இப்போ ஒரு 18 சீசனில் பார்த்தீங்கன்னா 13 சீசன் இப்படியே போயிட்டுது. ஸோ மிச்சம் 5 தான் மிச்ச இருக்கிறாக்கள் வந்து 1-2 வின் பண்ணி வச்சுருக்குறாங்க. ஸோ அப்படி பார்த்தீங்கன்னு சொன்னால் அதை தே நோ சம்திங். அது அவங்களுக்குள்ள ஏதோ ஒரு சீக்ரெட் இருக்குது, அதைத்தான் வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இது கிரெடிட், அதாவது எங்கேயாவது கிரெடிட் கொடுக்க வேண்டிய இடத்த கிரெடிட் கொடுங்கப்பா. இது அதை தடுக்காதீங்க, அதே நேரத்தில் வந்து தேவையில்லாத கிரெடிட்டையும் கொடுக்காதீங்க. திரும்பவும் அந்த இடத்துக்கே வர்றதுக்கு என்னென்னா, இந்த ஆர்சிபி வந்து நீங்கள் சொன்ன டைமில் இருந்த பிளேஸோடு பார்க்குற நேரம் ஈக்குவலாக மும்பைக்கும் அந்த நேரம் இருந்த நினைக்கிறேன். அந்த நேரம் சென்னை கூட அவ்வளவு தூரத்துக்கு என்ன மும்பை இருந்த அளவுக்கு ஆர்சிபி கிட்ட இருந்த பிளேஸ் சென்னை எனக்கு ஞாபகம் இல்லை. இனிஷியலாக ஸ்டார்ட் பண்ணி நான் நினைக்கல சென்னையில் அவ்வளோ அந்த அளவுக்கு கம்பேரிட்டிவ்லி. பட் ஸ்டார் பிளேயர்ஸ் வந்து சென்னையில் ஸ்டார்ட் பண்ண நேரம் வந்து மைக் கசி கொஞ்சம் காலம் விளையாடினார், மேத்யூ ஹெய்டன் கொஞ்சம் காலம் விளையாடினார், மற்றது வந்து அல்பி மோக்கல். அதுக்கு பிறகு அதாவது சிஎஸ்கே வந்து டேடி சாமின்னு சொல்லுவாங்க, இன்டர்நேஷனல் ரிட்டையர் ஆகிட்டு தான் இங்கே வருவாங்க. இல்லை அதை நீங்கள் இப்போ இந்த பிளேயர் லிஸ்ட் எடுத்து பார்த்தா, நான் சொன்ன அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ண காலத்தில் நீங்கள் சொன்ன ஷேன் வாட்சன் காலத்தில் லிஸ்ட்டை பார்த்தா பயப்படுற அளவுக்கு ஆர்சிபி லிஸ்ட் பெருசாக கட்டாயம் கெவின் பீட்டர்சன் எல்லாம் விளையாடி. அப்போ அப்படி இருந்த ஒரு ஆர்சிபி நாங்கள் ரைட் ஓகே ஒரு குவார்ட்டர் ஃபைனல்ஸில் வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணி அப்படி அந்த மாதிரி இம்பேக்ட்ஃபுல்லான ஒரு மேட்ச்சில் வந்து கஷ்டப்பட்டு வெளியில் போன மாதிரி இல்லாமல் ரொம்ப சர்வசாதாரணமாக அந்த டூர்னமெண்ட்லேருந்து வெளியில் போன மாதிரி தான் தொடர்ந்து இருந்திருக்கு. அப்போ ஓவராலாக அப்பார்ட் ஃப்ரம் இப்போ கோலி அந்த டீமோடய ட்ராவல் பண்ணுற ஒரு ஆள், அப்போ எங்கே உண்மையில் அதில் பிழைச்சிருக்கும் அந்த டீமுக்கு? எனக்கு என்னவோ இது கெயின் நான் சொல்கிற விஷயம் இல்லை. 2020 வந்து இந்த
ஐபிஎல் அந்த கோவிட் டைமில் துபாயில் நடந்துச்சு. ஸோ அந்த டைம் வந்து ஒரு டிஸ்கஷன் இப்படி போகும்போது வந்து ஹர்ஷா போக்லே வந்து ஒரு விஷயம் கேட்பார். அந்த டைம் வந்து ஏபி டிவிலியர்ஸ் வந்து விளையாடிட்டு இருந்தார். ஏபி டிவிலியர்ஸ் வந்து T20 ஒரு எவ்வளோ பெரிய பிளேயர்னு நான் சொல்ல வேண்டியது. ஸோ இந்த கோலி ஏபிடி என்று சொல்கிற 2 பேருமே பெரிய மரமாக இந்த மரத்தின் நிழலில் வந்து மற்ற யாரும் வளர இல்லாத மாதிரி ஒரு விஷயம் நடக்குதான்னு சொல்லி. ஏன்னு சொன்னால் நீங்கள் இப்போ ஆர்சிபின்ற இப்போ இந்த வருஷத்தான் ஆக்ஷனை தவிர மற்ற முறை எல்லாரும் வந்து எப்படியாவது கஷ்டப்பட்டு 2 பிளேயரை தூக்குவாங்க. இப்போ கடைசியாக நடந்தது வந்து மேக்ஸ்வெல், இவங்க யார் ஃபேஃப் டுப்ளசி, கோலின்னு சொல்லி அந்த 2 பேரையும் கோலியோட சேர்த்து இந்த கேஜிஎஃப் மாதிரி ஏதாவது ஒரு ஃபார்முலாவை க்ரியேட் பண்ணி கோலி ஏபிடி கிறிஸ் கெயில், கோலி ஏபிடி சம்படி எல்ஸ், கோலி ஏபிடி மேக்ஸ்வெல், இப்படி ஏதோ அது போயிட்டே இருக்கும். ஆனால் அவங்க அந்த டீமுக்கு கொடுக்குற முக்கியத்துவத்தை விட அந்த ஸ்டார் பிளேயர்ஸை கொண்டு வந்தால் தாங்கள் டீம் வின் பண்ணிடும் அப்படின்னு நினைக்கிறாங்களான்னு சொல்லி ஒரு டவுட் வந்து எனக்கு கனகாலம் வந்து இருந்திருக்கு. இப்போ ஒரு பிளேயர் வந்து இன்டர்நேஷ்னலில் ஷைன் பண்ணினா உடனே போய் தூக்கிடுவாங்க. ஆக்ஷனுக்கு போய் விட மாட்டாங்க, பிட் பண்ணி கொண்டு வந்துடுவாங்க. ஆனால் அதுக்கு அவங்க கொண்டு வந்ததுக்கு பிறகு வந்து பிளேயர்ஸ் வந்து அங்கே வந்து பெர்ஃபார்ம் பண்ண மாட்டாங்க. இது அந்த காலத்துலேருந்தே அவங்களுக்குள்ள இருக்குது. மேபி அவங்க அந்த என்ன சொல்கிறது ஓவர் சென்ட்ரிக் இல்லாட்டி கோலியில் ஓவராக டிபெண்ட் ஆகியிருக்கிறாங்களா. இப்போ நீங்கள் ஒரு டீமை எடுத்தால் வந்து இப்போ கோலி அதை நான் இல்லைன்னு சொல்லல, பெரிய பிளேயர், அவர் இந்தியாவுக்காக நிறைய ஜெயிச்சு கொடுத்துருக்காரு, நிறைய செஞ்சுரிஸ், அவரோட ரன்ஸ் அதெல்லாம் நாங்கள்லாம் டிபேட் பண்ணவே இயலாது. ஹிஸ் லைக் ஸ்டாண்ட் அலோன்னு வச்சுக்கணும். பட் ஒரு நாளில் வந்து கோலியால் ஓரளவு தான் செய்ய முடியும், ரைட்? நீங்கள் ஒரு பெட்டராக இருந்து இப்போ நீங்கள் 2016 கோலி இந்த சீசன் எடுத்து பார்த்தீங்கன்னா 900 ரன்ஸ். அதெல்லாம் அந்த ரெக்கார்டெல்லாம் யாரும் கிட்ட போக முடியாது நினைக்கிறேன். 4 செஞ்சுரி அந்த சீசனில் மட்டும். ஸோ இதுக்கு மேலே கோலியால் என்ன செய்யலும்? ஸோ நீங்கள் ஒரு டீமாக விளையாடும் போது யாரோ ஒருத்தர் வரணும், யாரோ ஒருத்தர் விக்கெட் எடுக்கணும், யாரோ ஒருத்தர் அந்த இடத்துல அவங்க வந்து மிஸ் ஆகுறாங்களா என்று சொல்லி வந்து கனகாலமாக அந்த ஒரு டவுட் வந்து இருந்துச்சு. அது ஸ்டார் பிளேயராக தூக்கிட்டு வாரீங்க, ஒரு 4-5 ஸ்டார் பிளேயராக அடுக்கி வச்சுருக்கிறீங்க. ஆனால் ஒரு இப்போ எப்போவுமே இங்கிலாந்து ஃபுட்பால் டீமுக்கு ஒரு விஷயம் சொல்லுவாங்க, எ டீம் ஆஃப் ஸ்டார்ஸ் டசன்ட் வின், எ டீம் பிளேஸ் லைக் ஸ்டார்ஸ் வின். ஒரு டீமை அலைன் பண்ணி வந்து போகும்போது வந்து இப்போ இன்டர்நேஷ்னல் மேட்சஸை பார்த்தீங்கன்னா நியூசிலாண்ட் அப்படி தான் சாதாரண ஒரு பைலேட்ரல் சீரீஸில் சாதாரணமாக விளையாடிட்டு இருப்பாங்க. ஐசிசி மேட்ச்ன்னு சொன்னால் எங்கே ஃபார்ம் ஆகுறாங்கன்னு தெரியாது, வந்து ஒரு மாதிரி செமிஃபைனல் ஃபைனல் வரைக்கும் போயிடும். ஸோ இது வந்து நான் நினைக்கிறேன் அந்த ஒரு ரீசனாக இருக்கலாம் அப்படின்ட்டு என்னுடைய ஒரு ஹம்பிள் ஒப்பீனியன். எனக்கு தெரியல. இது நீங்கள் சொன்ன அந்த கம்பேரிசன் உண்மையில் நல்லது என்னென்னு, இந்த இங்கிலாந்து ஃபுட்பால் டீம் மாதிரி தான் அதுவும். அதாவது பேரில் பார்க்குற நேரம் அந்த டீம் டெரராக இருக்கும், பட் பெர்ஃபார்மன்ஸ் என்று வார நேரத்தில் இப்போ இந்த சீசன் வந்து 2 மேட்ச் வந்து வின் பண்ணியிருக்கிறாங்க ஆர்சிபி. அவங்க எப்போவுமே அவங்களோட ஸ்டார்ட் வந்து செம்மையாக தான் இருக்கும், நான் அதை இல்லைன்னு சொல்லல. மற்ற முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னு சொன்னால் அந்த மொமெண்டத்தை வந்து நீங்கள் தக்க வச்சு கொண்டு போகணும். இப்போ நீங்கள் சாம்பியன் டீம்ஸாக இருந்தீங்கன்னா இப்போ 1-2 மேட்ச் வந்து தோத்தாலும் வந்து பேனிக் ஆக மாட்டாங்க. இப்போ நீங்கள் அநேகமான டீம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ ஓகே இப்போ மேட்ச் வந்து தோக்க போகிறோம் அப்படின்னு நிலவரத்துலேயே ட்ரெஸ்ஸிங் ரூம் வந்து கூலாக இருப்பாங்க. ஓகே இந்த மேட்ச் போனால் அடுத்த மேட்ச் அடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி. ஸோ மேபி அது ஒரு ரீசனாக இருக்கலாம். அந்த மொமெண்டத்தை எப்படி நாங்கள் கொண்டு போய் ஐபிஎல் வந்து 2 மந்த்ஸாக நீங்கள் வந்து ஸ்ட்ரெச் ஆகிட்டே போகணும். இப்போ இது மெட்டது வந்து உங்களுக்கு வந்து கிழமையில் ஒரு மேட்சோ கிழமையில் 2 மேட்ச் அப்படி தான் கிடைக்கும். மெட்டது கிரவுண்ட்ஸை பொறுத்தது அப்படி நிறைய விஷயங்கள் இதுக்குள்ளே ஒரு இன்வால்வ் ஆகி இருக்குது. ஒரு இல்லை நீங்கள் சொல்கிற நேரம் தான் எனக்கு ஞாபகம் வருது. இதே இங்கே ப்ரீமியர் லீக்கில் எடுத்துக்கொண்டால் இப்போ நிறைய டைனமிக்ஸ் சேஞ்ச் ஆகி இருந்தாலும் ஆரம்பத்தில் இதே ஒரு பழக்கம் ஆர்சனல் டீம்கிட்ட இருந்தது. அதாவது சீசன் தொடங்கின உடனே டாப்பில் இருப்பாங்க, கிட்டத்தட்ட ஒரு 2-3 மாதத்துக்கு டாப்பில் இருப்பாங்க. கீழே இருக்கிற டீம்கள் பெரிய அளவில் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காது. பட் அதை கண்டினியூ பண்ண முடியாது. ஒரு 7-8 மந்த்ஸ் வாரினேன்னு தெரிஞ்சிடும் இவங்க கீழே வரப்போகிறாங்கன்னு. அந்த கீழே இருக்கிறவங்க மேலே போயிடுவாங்க. கடைசியில் சீசனில் 4வது 5வதுல வந்து முடியுது. இது ட்ரெடிஷனாகவே நடந்துக்கிட்டு இருக்கிற ஒரு விஷயமா இருந்திருக்கு. இப்போ அந்த டைனமிக்ஸ் கொஞ்சம் பார்க்க விளங்குது. இப்போ நீங்கள் சொன்ன விஷயம் வந்து 100% உண்மை. நான் என்ன சொல்கிறேன்னு சொன்னால் இப்போ எனக்கு அந்த சீசன் மறந்துடுறேன், 20 or 21 எனக்கு தெரியல. எங்கேயோ ஒரு தோக்க போன ஒரு மேட்ச் வந்து சிஎஸ்கேயோட வந்து பேட் கமின்ஸ் வந்து அப்போ கேகேஆரில் விளையாடிட்டு இருந்தார். ஒயின் மோகன் வந்து கேப்டனாக இருந்தார். ஸோ ஒயின் மோகன் வந்து இப்போ ஒரு மாடர்ன் டேயில் வந்து நான் ரொம்ப என்ன சொல்கிறது ஒரு க்யூரியஸோடு பார்க்குற ஒரு கேப்டன். என்னடா அவருக்கு முன்னாலேயும் இங்கிலாந்து வந்து மோசமாக தான் விளையாடுச்சு, அவருக்கு பின்னாலேயும் இங்கிலாந்து வந்து மோசமாக தான் விளையாடுது. பட் அவரோட அந்த 4 வருஷம் வந்து தே வென்ட் ஆன் டு வின் அ வேர்ல்ட் கப். அப்போ அந்த
டைமில் வந்து அவர் என்ன ஒரு ட்ரெஸ்ஸிங் ரூமில் வந்து ஒரு பெப் டோக்குன்னு சொல்லுவாருண்டா, இந்த மேட்ச்லேருந்து நாங்கள் விளங்கி கொள்ள வேண்டிய விஷயம் என்னென்னா, ஈவன் ஆல்மோஸ்ட் தோக்க போன ஒரு மேட்ச்சை நாங்கள் கொண்டு வந்து கடைசியாக ஏதோ ஒரு 10 ரன்ஸாலேயோ 5 ரன்ஸாலேயோ தான் தோப்பாங்க. அந்த நிலவரத்தில் இருந்து கூட நாங்கள் வந்து அந்த அந்த விக்ட்ரிக்கு ஒரு ஸ்ட்ரைக்கிங் டிஸ்டன்ஸுக்கு எங்களால் வந்து வர முடியும் ஆஸ் அ டீம். ஸோ எங்களால் இதுக்கு மேலே இது வாட் எல்ஸ் வி கான் டூ சொல்லுங்கன்னு சொல்லி அந்த சீசன் அந்த மேட்ச்லேருந்து டேர்ன் அரவுண்ட் ஆகி வந்து தே ஒன்ட் ஆன் டு அந்த துபாயில் நடந்த அந்த சீசன் வந்து ஃபைனல் வரைக்கும் போய் வந்து சிஎஸ்கேட்ட வந்து தோப்பாங்க கேகேஆர். ஸோ இப்படி வந்து என்ன சொல்கிறது ஒரு டீம். அதே மாதிரி 2019 நினைக்கிறேன் மும்பை இந்தியன்ஸ் வந்து சாம்பியன்ஷிப் எடுத்துகிட்டு வந்து அந்த ட்ரெஸ்ஸிங் ரூமில் வந்து அந்த கப்பை நடுவில் வச்சுட்டு வந்து மஹில வந்து ஒரு டோக் ஒன்று கொடுப்பார். எல்லா பிளேயர்ஸும் இப்படி கையில் போட்டு இந்த தோளுக்கு மேலே கையை போட்டு இப்போ வந்து சொல்லுவார் வந்து எங்கள் டீமில் வந்து யார்கிட்டையுமே ஆரஞ்சு கேப் இல்லை, யார்கிட்டையுமே பர்பிள் கேப் இல்லை, பட் இட்ஸ் ஓகே, இது கிடச்சிருக்கு, இதுதான் முக்கியம் எங்களுக்கு ஆரஞ்சு கேப் பர்பிள் கேப் முக்கியம் இல்லை. ஸோ வி காட் திஸ், பிலீவ் இன் யோர் கைஸ். ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் நான் நினைக்கிறேன் மேபி தே ஆர் லேக்கிங். இப்போது டிகே அவங்க டீமோட ஒரு மென்டராக சேர்ந்துருக்கிறபடியாக மேபி ஹி ஹஸ், எனக்கு தெரிஞ்ச அவர் ஆசைப்பட்ட டீம் சிஎஸ்கே, அதை தவிர மற்ற எல்லா டீமுக்கும் விளையாடி இருக்காரு. அப்போ அதனால் வந்து அவருடைய எக்ஸ்பீரியன்ஸை ஹீ கேன் ஷேர் இட். அண்ட் மேபி இந்த வருஷம் அந்த 18வது வருஷம் விராட் கோலி அவன் சொன்ன 18வது வருஷம் விராட் கோலியோட ஜெர்சி நம்பர் 18. ஸோ ஓவராலாக இந்த ஐபிஎல் இப்போ வார நேரம் இருந்த ஒரு இது, அதாவது இது கிரிக்கெட் அழிஞ்சிடும், இந்த மாதிரியான கிரிக்கெட்னால நார்மலான கிரிக்கெட் விளையாடுறதுக்கான அந்த பேட்டர்ன் மாறிடும், இவங்க அந்த பொறுமை இல்லாமல் போயிடும் அப்படின்னு எல்லாம் நிறைய விஷயங்கள் கிரிக்கெட்டை பற்றி வந்தது. அண்டு இங்கே கூட நினைக்கிறேன் இப்போ ரீசெண்டாக ஒரு 1 மந்த்துக்கு முதல்ல எஸ்எல்சியை இன்ட்ரடியூஸ் பண்ணினதாக்கும் ஸ்கூல் கிரிக்கெட் இனிமேல் 3 நாள் விளையாடுறதுக்கு இது பண்ணினாங்கன்னு சொல்லி. ஸோ இது உண்மையிலே இம்பேக்ட் ஆகுதா? ஏன்னா இப்போ ஒரு நாள் தாங்கி பிடிக்க இல்லை, டெஸ்ட் மேட்ச் 5 நாள் கஷ்டப்படுறாங்க பேட் பண்ணுறதுக்கு, அப்படிங்கிறதுக்கும் இதுக்கும் இந்த ஸ்டார்டமோ இந்த க்ளோரிஃபை பண்ணப்பட்டிருக்கிற இந்த விஷயங்கள் இம்பேக்ட் ஆகுதா? ஆகுது. ரெண்டு விஷயம் இருக்குது இதுக்கு வந்து. இப்போ நான் வந்து பிளாக் அண்ட் ஒயிட்டாக ஒரு ஆன்சர் வந்து இல்லை என்னட்டு. இப்போ நீங்கள் ஒரு இப்போ ரீசெண்டாக சாம்பியன்ஸ் ட்ராஃபி நடந்துச்சு, நான் அந்த எக்ஸாம்பிள் எடுக்கிறேன். அபிஷேக் சர்மா வந்து இந்தியா டீம் விளையாடுற ஏதோ ஒரு மேட்ச் வந்து பார்க்க போயிருந்தார், ஃபைனலோ செமிஃபைனலோ எனக்கு தெரியல. ஒரு ஃபோட்டோ ஒன்று போட்டிருந்தார் அவருடைய இன்ஸ்டாகிராமில் வந்து ஃபோட்டோ போட்டிருந்தேன். அதை வந்து மீமில் போட்டிருந்தாங்க. அவரோட ஷர்ட் வந்து எத்தனை லட்சம், அவரோட ஜீன்ஸ் வந்து எத்தனை லட்சம், ஷூஸ் எத்தனை லட்சம், ஓல் பிராண்டட், எல்லாமே கொஞ்சம் வந்து எக்ஸோட்டிக்கான பிராண்டட் எல்லாமே. கிட்டத்தட்ட அவர் அன்றைக்கு போட்டிருந்த அவருடைய அவுட்ஃபிட் மட்டும் ஒரு 5-6 லட்சம். ஸோ இப்போ நிறைய பேர் வந்து என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், இப்போ யங் பிளேயர்ஸ் என்ன இந்த கிரிட்டிசிசம் இருக்குது இல்லைன்னு. இப்போ யங் பிளேயர்ஸ் என்ன செய்கிறாங்க, நான் வந்து T20க்காக மட்டும் என்னுடைய ஸ்கில்ஸை வந்து ஷார்ப் பண்ணுறதா, நல்லா அடிக்கணும், நல்லா போல் வந்து யோக்கராக போடணும் அப்படின்னு சொல்லி 2 மாதம் வந்து ஐபிஎல்லுக்கு உயிரை கொடுத்து விளையாடுறேன், எனக்கு வந்து கோடியாக கொட்டி தர்றாங்க. இது வந்து சம்பளம் மட்டும் இல்லை, இனி ஆட்ஸ் வரும், நிறைய அவங்களுக்கு வரும். மிச்சம் 10 மாதம் வந்து ஜாலியாக இருக்குன்னு டொமெஸ்டிக் விளையாடல. இது வந்து ஒரு டைப் ஆஃப் பிளேயர்ஸ் அப்படி இருக்கிறாங்க. அது அந்த கிரிட்டிசிசம் நிறைய வந்துச்சு. என்னென்னா இஷான் கிஷன் வந்து தனக்கு வந்து டொமெஸ்டிக் விளையாட முடியாது, மென்டலி ஃபிட் இல்லை அப்படின்னு வந்து சொன்னபோது வந்து இது வந்து நிறைய சொன்னாங்க, இஸ் இட் கோயிங் டு பி திஸ்ன்னு சொல்லி. இது வந்து இப்போ நீங்கள் நியூசிலாந்து எடுத்துக்கொண்டீங்கன்னு சொன்னால் நிறைய நியூசிலாந்து பிளேயர்ஸ் வந்து சென்ட்ரல் கான்ட்ராக்ட் வந்து நாங்கள் விளையாடல என்று சொன்னதுக்கான ரீசனும் வந்து இருக்குது. இது வந்து நான் நினைக்கிறேன் டேவான் கான்வே மற்றது நிறைய பிளேயர்ஸ், ட்ரெண்ட் போல் தான் அதை ஸ்டார்ட் பண்ணது. இப்போ நிறைய பிளேயர்ஸ் வந்து அதை சென்ட்ரல் கான்ட்ராக்ட் இல்லாமல் இப்போ இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட் அழிய போகுது, இது இல்லை அப்படின்ட்டு ஒரு பக்கம் வந்து சொல்லிகிட்டே தான் இருக்கிறாங்க. அதுவும் இருக்குது. பட் மெட்ட பக்கம் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஐபிஎல்லுக்கு போகிறபடியாக வந்து உங்களோட ஸ்கில்ஸ் வந்து டெவலப் ஆகுது. அதே நேரத்தில் வந்து நீங்கள் ஒரு பிளேயராக உங்களுக்கு வந்து ஸ்விட்ச் ஆன் ஸ்விட்ச் ஆஃப் செய்ய தெரிஞ்சிருந்தா, இப்போ சொன்னீங்கன்னா இப்போ ஏபிடி வில்லியர்ஸே எடுத்துக்கொண்டீங்கன்னு சொன்னால் ஹஷிம் அம்லாவோட சேர்ந்து ஒரு நாள் முழுக்க இந்தியாவோட ஒரு மேட்சை சேவ் பண்ணுறதுக்காக 200 பாலில் 30 ரன்ஸும் இன்னும் அடிச்சிருப்பார், முன்னுக்கு வந்து டிஃபென்ஸ் பண்ணி. ஸோ இது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் என்னென்னு சொன்னால் 2 பக்கமும் இருக்குது. இப்போ நீங்கள் ஒரு கண்ட்ரோலை இல்லாமல் விட்டீங்கன்னு, இப்போ இஷான் கிஷன் பிரச்சனைக்கு பிறகு இந்தியன் கிரிக்கெட் போர்டு வந்து ஒரு ரூல்ஸ் கொண்டு வந்தாங்கன்னு, நீங்கள் டொமெஸ்டிக் விளையாடினா தான் உங்களுக்கு வந்து ஐபிஎல் கான்ட்ராக்ட் வந்து இருக்குது என்று சொல்லி. இப்போ அதனால் வந்து எல்லோரும் வந்து டொமெஸ்டிக் விளையாடணும், அதாவது இன்டர்நேஷ்னல் நீங்கள் வந்து அந்த
பூலுக்குள்ளே இருந்தீங்கன்னா நீங்கள் கட்டாயம் வந்து உங்களுக்கு டொமெஸ்டிக் வந்து நீங்கள் விளையாடி ஆகணும் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரியான விஷயங்கள் இருக்குது. அதே நேரத்தில் அந்த ஐபிஎல் கிரிக்கெட்டை அழிச்சிடும் அப்படின்னு சொல்கிற விஷயம் வந்து நான் வந்து இப்போ கிரிக்கெட்டை பொறுத்த வரைக்கும் அது ஒரு ஸ்போர்ட்ஸாக நிறைய இவால்வ் ஆகி வந்திருக்கு. முதல்ல எனக்கு தெரிஞ்சு ஒரு ஒரு குளோபல் ஸ்போர்ட்ஸில் 3 ஃபார்மேட் இருக்கிறது கிரிக்கெட் மட்டும். அதான் யோசிப்பேன். நீங்கள் ஒரு ஃபுட்பால் ஒரு ரக்பி எடுத்துக்கொண்டாலும் எங்கே விளையாண்டாலும் அதுக்கு ஒரே சிஸ்டம் ஸ்டாண்டர்ட் இந்த ஃபார்மேட்டு தான் இருக்குது. இப்போ பட் ஒரு டேஞ்சரஸான ஒரு விஷயம் இருக்குது. இன்டர்நேஷ்னல் ஃபிக்சர்ஸ் நிறைய குறைஞ்சிருப்பேன். நிறைய இப்போ ஈவன் சங்கக்கார கூட சொல்லியிருக்காரு என்னென்னா ஓடிஐஸை வந்து பைலேட்ரல் விளையாடாமல் வேர்ல்ட் கப் மட்டும் விளையாடுங்கன்னு சொல்லி. இதாவது வந்து இப்போ வேர்ல்ட் கப் ஐசிசி சாம்பியன்ஸ் ட்ரோஃபி மட்டும் விளையாடுங்க. ஏன்னா சம்டைம்ஸ் வந்து நீங்கள் ஓடிஐ பைலேட்ரல்ஸ் விளையாடும்போது வந்து பார்க்குறதுக்கு ஆக்கள் இல்லை, ப்ராட்காஸ்டிங்குக்கு வந்து இது இல்லை. இப்போ எல்லாருமே வந்து இப்போ உலகம் வந்து குளோபலைசேஷனாக போகிறபடியே நிறைய பேருக்கு வந்து நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் எங்களோட அம்மா அப்பா எல்லாம் வந்து 8 hours தான் ஒர்க் பண்ணுவாங்க. 8 மணிக்கு போனால் 4:30 வந்து அவங்க 5 வந்துடுவாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து ஆஃபீஸுக்கும் அவங்களுக்கு கனெக்ஷன் இல்லை. ஏன்னா அவங்க மேனுவலாக தான் ஒர்க் பண்ணுவோம். நாங்கள் வந்து லேப்டாப்ஸில் ஒர்க் பண்ணுறோம். சம்டைம்ஸ் 5:30 முடிய வேண்டிய வேலை கிளையன்ட் கால் எடுத்தால் 6:30 7:30 முடியும். சம்டைம்ஸ் நான் 8:30 வீட்டை வந்ததுக்கு பிறகு வந்து மேனேஜர் ஏதாவது ஒரு ஏர்ஜென்ட்டான ஒரு வேலை, ஒரு ப்ரெசன்டேஷன் ஒன்று பார்த்து தெரியலுமான நான் 9:30 லேப்டாப்பை திறக்க தான் வேணும். ஸோ அந்த டைமில் வந்து நான் வந்து ஒரு பெரிய ஒரு விஷயத்தை வந்து நான் ஒரு 1 day ஃபுல்லாக சாக்ரிஃபைஸ் பண்ணி ஒரு உதாரணமாக வந்து இப்போ எனக்கு பிடிச்ச டீம் விளையாடுதுன்னு வைங்க, ஸ்ரீலங்கா வந்து சவுத் ஆஃப்ரிக்காவோடையோ இல்லாட்டி நியூசிலாந்து வந்து ஆஸ்திரேலியாவோட விளையாடுதோ நான் பார்ப்பேன். வெஸ்ட் இண்டீஸ் பங்களாதேஷோட ஓடியே விளையாடுனா நான் பார்க்க மாட்டேன். ஸோ அதுவும் இருக்குது. இப்போ ஆக்களுக்கு இன்ட்ரெஸ்ட் குறையிறதுக்கான ரீசனும் இருக்குது. அதே நேரத்தில் வந்து அதான் சொன்னேன், இப்போ நீங்கள் ஐசிசி மற்றது கிரிக்கெட் போர்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து இதுக்கு ஒரு முடிவெடுத்து இப்போ இது ஐபிஎல் மட்டும் இல்லை, பாகிஸ்தானில் பிஎஸ்எல் லீக் இருக்குது, வேறு கண்ட்ரியெல்லாம் ஒரு லீக் வச்சுருக்குது. துபாயில் ஒரு லீக் இருக்குது, கரீபியனில் ஒரு லீக் இருக்குது, சவுத் ஆஃப்ரிக்காவில் ஒரு லீக் இருக்குது. இப்போ சவுத் ஆஃப்ரிக்கா நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஐசிசி சாம்பியன்ஸ் ட்ரோஃபிக்கு முன்னால் ஒரு ட்ரையாங்குலர் சீரீஸ் ஒன்று விளையாடினாங்க, சவுத் ஆஃப்ரிக்கா, பாகிஸ்தான், நியூசிலாண்டு. முக்கால்வாசி பிளேயர்ஸும் வந்து இந்த அவங்களோட SA20 லீக் விளையாடினபடியாக ஒரு செகண்ட் ஸ்டின் டீமை தான் அனுப்பி வச்சாங்க. அதில் அந்த சீரீஸ் விளையாடினவங்க யாரும் அவங்களோட சாம்பியன்ஸ் ட்ரோஃபி ஸ்குவாட்லேயே இல்லை. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்குது, நான் இல்லைன்னு சொல்லலை. இப்போ பாகிஸ்தான் வந்து நியூசிலாண்டுக்கு போயிருக்குது. இந்த நியூசிலாந்து டீமில் விளையாடுறவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஐபிஎல் விளையாடாதாக்கள், ரைட்? பிரேஸ்வெல், சாப்மன் அப்படியான பிளேயர்ஸ் தான் விளையாடுறாங்க. இப்போ டெவான் கான்வேயோ ரச்சின் ரவீந்திராவோ அங்கே இல்லை. ஸோ இது வந்து என்ன சொல்கிறது, இந்த 2 பக்கமும் இருக்குது, நாங்கள் இல்லைன்னு சொல்லல. பட் கொஞ்சம் கவர்னன்ஸ் கொஞ்சம் ஸ்ட்ரிக்ட் ஆகணும் அப்படின்னு. ஆனால் அப்போது அதே நேரத்தில் இப்போ அந்த காலத்தில் டூர்னமெண்ட்டுகள்னு சொன்னால் ஒரு குறிப்பிட்ட ஒரு 4-5 டூர்னமெண்ட்டுகளும் கண்ட்ரீஸோடு விளையாடுற நேரத்தில் ஒரு குறிப்பிட்ட மேட்சஸ். பட் இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி லீகுகளும் கூடிட்டுது, மேட்சஸும் கூடிட்டுது. அப்போ அந்த ஒரு செட் ஆஃப் பிளேஸே எல்லா இடத்துலையுமே இருக்கணும்ன்றது ப்ராக்டிக்கலாக செய்யக்கூடிய ஒரு விஷயம். இதில் இன்னும் ஒரு விஷயம் இருக்குது. ஐசிசியும் அந்த காசுக்கு க்ரீடியாகி ஒவ்வொரு வருஷமும் ஒரு ஐசிசி ட்ரோஃபி இருக்குது. இப்போ இந்த வருஷம் வந்து நாங்கள் சாம்பியன்ஸ் ட்ரோஃபி விளையாடினோமா, 26 வேர்ல்டு T20 விளையாட போகிறோம், 24 வேர்ல்டு T20 விளையாடினா 26 வேர்ல்டு T20 விளையாட போகிறோம், 27 திரும்பி அடுத்த கிரிக்கெட் வேர்ல்ட் கப் விளையாட போகிறோம், அடுத்த வருஷம் சாம்பியன்ஸ் ட்ரோஃபி, அப்படியே போய்கொண்டே இருக்குது. இடையில ஏஷியா கப்புன்னு கொண்டு வருவாங்க, மல்டி ஃபார்மேட் டீம். ஸோ இப்போ முந்தி உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், நாங்கள்லாம் அந்த ஸ்ரீலங்கா டீம் வந்து ஒரு டூர் போனால் வந்து டேட்டெல்லாம் மார்க் பண்ணி வச்சுருப்போம். இப்போ ஒரு மாதத்தில் ஒரு டூர் போனால் ஒரு 4-5 மேட்ச் விளையாடிட்டு வந்துடுவாங்க. அதுக்கு பிறகு இன்னொரு 2 monthsக்கு பிறகு தான் வேறு எங்கேயாவது போவாங்க, இல்லாட்டி வேறு யாராவது வருவாங்க. இப்போ நீங்கள் டிவியை ஆன் பண்ணினா எல்லா இடத்தையும் மேட்சஸ் நடக்குது. பிளேயர்ஸும் பாவம். இப்போ நீங்கள் இப்போ இந்தியன் பிளேயர்ஸோ இல்லாட்டி பாகிஸ்தான் பிளேயர்ஸோ யாரையோ எடுத்துக்கொண்டு நீங்கள் ஒவ்வொரு வருஷமும் ஒரு ஐசிசி ட்ரோஃபிண்டா அதுக்கு எப்படி ப்ரிப்பேர் ஆகிறது, ஃபிட்னஸ் எப்படி வச்சுருக்கிறது மேட்டா. அதே நேரத்தில் எல்லா இடத்துலையும் வந்து கிரிக்கெட் போர்ட்ஸுன்ற ஃபைனான்ஷியல் ஹெல்த் வந்து அவ்வளோ ஹெல்த்தியாக இல்லை. இப்போ ஸ்ரீலங்கா ஓரளவுக்கு நினைக்கிறேன், இப்போ இந்தியன் டூரெல்லாம் வந்து கொஞ்சம் நாங்கள் சர்வைவ் பண்ணியிருக்கிறோம். பாகிஸ்தானில் பார்த்திங்கன்னா பிளேயர்ஸுக்கு பெருசாக பேமெண்ட் இல்லை. நியூசிலாந்து இருக்கிறதுலையே கொஞ்சம் என்ன சொல்கிறது, ஃபைனான்ஷியலி ரொம்ப கீழே இருக்கிற போர்ட், அவங்க வந்து பெருசாக பே பண்ணுறதில்ல. சவுத் ஆஃப்ரிக்காவில் அந்த ரீசன் இல்லை. ஸோ பிளேயர்ஸை பொறுத்த வரைக்கும் என்னென்னு சொன்னால், இப்போ நீங்கள்
இப்போ ஒரு என்டர்டெயின்மெண்ட் ஆர்டிஸ்ட் ஒரு சினிமா துறையில் இருக்கிறீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு வயசு வந்து அண்ணா ரோல் அப்பா ரோல்ன்ட்டு ஏதோ யூ கேன் பி ரிலவென்ட் த்ரூ அவுட். கிரிக்கெட்டை பொறுத்த வரைக்கும் வந்து நீங்கள் ஒரு ஆஃப் பீக் தான், ஒரு 33 34 நீங்கள் ரொம்ப அதுவும் கஷ்டம் இல்லை ரைட்டா. அதுவும் இப்போ அந்த மாதிரியான ஒரு சீசனில் வரும்போது அதுக்கு பிறகு உங்களுக்கு இருக்கிற ஆப்ஷன் ஒன்று நீங்கள் கோச்சாக போகணும், இல்லாட்டி கொமெண்ட்ரியாக போகணும். எத்தனை பேரால் கதை கேளும் ரைட். அநேகமான பிளேயர்ஸ் ரொம்ப இன்ட்ரவர்ட், கதைக்க மாட்டாங்க. ஃபேன்ஸ் இன்டராக்ட் பண்ணும்போது சிரிச்சுட்டு போயிடுவாங்க, ஏன்னா அவங்கள கதைக்க தெரியாது. எத்தனை பேரால் கோச்சாக வரையிலும். கோச்சுன்னு சொன்னாலும் லேஸ் இல்லை, நீங்கள் கேம்ஸை விளங்கி கொள்ளணும், மெட்ட டீமை பார்க்கணும், உங்களுக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்கணும், அவங்களோட ஸ்ட்ராட்டஜியை டீகோட் பண்ணணும், இதெல்லாம் லேஸ். ஸோ அநேகமான பிளேயர்ஸுக்கு வந்து போஸ்ட் ரிட்டையர்மெண்ட் வந்து ஒரு கரியர் இல்லை. எத்தனை பேர் அதில் அம்பையராக வர்றதுக்காக எஃபர்ட் எடுத்து போடுவாங்க, ஃபிசியோதெரபிஸ்டாக வருவாங்க, ரொம்ப குறைவு ரைட். அப்போ அதனால் வந்து அவங்க பார்க்குறாங்கன்னா எங்களுடைய ப்ரைம் பீக்கில் எவ்வளோ சம்பாதிக்கலுமோ அவ்வளோ சம்பாதிச்சிருவோம், ஏன்னா சம்பாதிச்சு நாங்கள் எங்கேயாவது இன்வெஸ்ட் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னால் எங்களுக்கு ஓகே ஓரளவுக்கு. ஸோ ஓவராலாக இப்போ நீங்கள் பார்க்குற விஷயங்கள் சிலது இருக்குது தானே ஐபிஎல்லை பொறுத்த வரைக்கும், அதுகள் என்ன மாதிரி இருக்குது? அதான் சொன்னேன், ஐபிஎல் தொடங்கினாலே ஒரு பரபரப்பு தொட்டு. அந்த விஸ்வாசம் படத்தில் அந்த இன்ட்ரோல் அஜித் சொல்லுவார் வந்து இது என்ன ஊரெல்லாம் கூடி திருவிழா நடக்கும், பங்காளிங்க மனசு குளிரும் என்று சொல்லும் மாதிரி ஒரு 2 months வந்து விஜய் அஜித் சண்டை, ஸ்ரீலங்கா இந்தியா சண்டை, பிக் பாஸில் அந்த கண்டெஸ்டன்ட் கண்டெஸ்டன்ட் சண்டை, அதெல்லாம் வந்து இப்போ போன வருஷம்லாம் அந்த விஜய் டிவியில் 2 ஆங்கர் சண்டை பிடிச்சாங்களே, மணிமேகலை பிரியாங்க, அவங்க 2 இதெல்லாம் லீவ் விட்டுருவாங்க சரியா. ஒரு மாதத்துக்கு மேலே முறுக்கிட்டு நின்றவங்கெல்லாம் இந்த மாதிரி வந்து ஒற்றுமை ஆகிடுவாங்க. கொமெண்ட் டிபி வச்சுருப்பாங்க, மீம்ஸ் நல்லா விளையாடும். அது நிறைய பேர் இந்தியாவிலலாம் நிறைய பேர் வந்து அந்த ரீல்ஸ் எல்லாம் நிறைய செய்கிறாங்க. இப்போ ரீசெண்டாக கூட ஒரு 2 பாய்ஸ் வந்து தோனியும் ரோஹித்தும் கதைக்கிற மாதிரி வந்து அவங்களோட ரீல்ஸ் வந்து இந்த சீசன் வந்து ரொம்ப இதாக போயிட்டுருக்கு. அப்படி மீம்ஸ் நடக்கும், ட்ரோல்ஸ் நடக்கும். இதில் வந்து இந்த என்ன சில நேரங்களில் மீம்ஸ் எல்லாம் எப்படி கனெக்ட் பண்ணுவாங்கன்றே தெரியாது, அப்படி கனெக்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. அது பார்க்குறதுக்கே வாவ் அப்படின்னு இருக்கும். அதே மாதிரி இந்த என்ன சோஷியல் மீடியா ஹேண்டில்ஸ், இந்த ஒரிஜினல் டீம்ஸ், இந்த ராஜஸ்தான் ராயல்ஸ் எல்லாம் பயங்கர ஆக்டிவான ஒரு ஹேண்டில்ஸ். ஸோ அவங்க இன்னொரு டீமை வந்து கொஞ்சம் லைட்டாக ஒரு பெண்டராக வம்பு கிழப்பாங்க, அது நடக்கும். பட் அதே நேரத்தில் எக்ஸ்ட்ரீமாயும் போயிடும். இப்போ ஒரு மேட்ச் வந்து இப்போ நேற்று வந்து ஆர்சிபி சிஎஸ்கே மேட்ச்சில் வந்து மோசமாக வந்து ஏசுப்படுவாங்க, அப்படியும் இருக்குது. அதை தடுக்க இயலாது, பட் அதை தவிர்க்கணுமென்னு நான் விரும்புகிறேன். என்னடா எல்லாருக்கும் ஒரு ரைட் இருக்குது. இப்போ உங்களுக்கு ஒரு ஐபிஎல் டீமை ஃபாலோ பண்ணுறதுக்கு ஏதோ ஒரு ரீசன் இருக்கலாம், உங்களை பிடிச்ச பிளேயர்ஸாக இருக்கலாம், இல்லாட்டி ஃபஸ்ட் சீசன் நீங்கள் பார்த்த எனிதிங், இது எல்லாமே வேலிட் ரீசன் தான். இதில் நான் யார் இதில் வந்து சொல்கிறது இது வேலிட் ரீசன் இல்லை இது வேலிட் ரீசன் அப்படின்னு சொல்கிறதுக்காக. ஸோ ஆப்வியஸ்லி எல்லாருக்குமே அந்த ரைட் இருக்குது, தாங்க விரும்பின டீமை செலிப்ரேட் பண்ணுறதுக்கான ரைட்ஸ் இருக்குது, கொஞ்சம் மற்ற டீம்ஸை வந்து ட்ரோல் பண்ணுறதுக்கான ரைட்ஸும் இருக்குது. ஆனால் அது எல்லாமே வந்து ஒரு என்ன சொல்கிற ஒரு எல்லையை தாண்டி போகக்கூடாது அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதுதான் ஹெல்தி. ஏன்னாடா இப்போ ஒரு சில நேரம் வந்து எனக்கு பார்க்கும்போது எப்படி இருக்குமென்னு சொன்னால், நீ எப்படி அதை செலிப்ரேட் பண்ணலாம், நீ எப்படி அவனை கொண்டாடலாம். ஸோ அதெல்லாம் வந்து பிள்ளை. அது இப்போ நான் சொல்கிறேன் ஐபிஎல்லில் மட்டும் இல்லை, சினிமாவாக இருக்கட்டும் இல்லாட்டி எதுவாக இருக்கட்டும், உங்களுக்கு அந்த ஒரு ரைட்ஸ் இருக்குது, நான் அதை இல்லைன்ட்டு நான் சொல்லலை. பட் அதான் மீம்ஸ் வந்து நிறைய போடுவாங்க, ஜாலியாக இருக்கும். 2 மாதம் ஃப்ரான்ச்சைசஸ் கூட அந்த என்ன சொல்கிறது அந்த ஃபன்னான வீடியோஸ் எடுத்து போடுவாங்க ப்ராக்டிஸில் நடக்கிற நேரம். போன முறை எத்தனை பேர் ஞாபகம் இருக்கிறதுலையே எஸ்ஆர்ஹெச்சில் கிளென் ஃபிலிப்ஸ் விளையாடும்போது எய்டன் மார்க்கிறதுக்கும் கிளென் ஃபிலிப்ஸுக்கும் எஸ்ஆர்ஹெச் ஒரு 2 கிழமையாக பில்டப் பண்ணி யார் ஃபாஸ்ட்டாக 100 meters ஓடுவாங்கன்னு சொல்லி ரேஸ் ஒன்று வச்சாங்க. ஸோ அது அப்படி நிறைய விஷயங்கள் நடக்கும். பிளேயர்ஸுக்குள்ள ஒரு பெண்டர் இருக்கும், அவங்க பார்க்குறது அப்படி நிறைய விஷயங்கள் இருக்கும். அஸ்வினெல்லாம் வந்து இந்த ஹல்லா இதில் போகும்போது ஹல்லா போல் கொஞ்சம் நல்லா போல்னு சொல்லி வந்து நிறைய இது வைப்பார். மற்றது வந்து இப்போ இந்த ஸ்டார் அனலிஸ்ட் வந்து நிறைய செய்கிறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும். இப்போ உங்களை ஞாபகம் இருக்கும் எனக்கு ஒரு 2 சீசனுக்கு முதல் வந்து கம்பீர் வந்து எல்எஸ்ஜியில் இருக்கும்போது விராட் கோலியோட ஒரு பிரச்சனை வந்துச்சு. ஸோ அதை கிரிக் பஸ்ஸில் நடக்கும்போது சொல்லுவார் வந்து நவீன் உல் ஹக் ஹேஸ் டன் வெல் என்று சொல்லும்போது ஹர்ஷா போக்லேக்கு பேர் கிரவுண்ட்லேயா இல்லாட்டி இன்ஸ்டாகிராம்லேயா சொல்லி அந்த மாதிரியான இல்லாட்டி வந்து நம்ம பீடோக் வந்து அனலைஸ் பண்ணி இந்த போன முறை வந்து ஐஸ்வர்யா ராய் மீமா தூக்கிட்டு வந்தார். அந்த மாதிரி வந்து விஷயங்கள் எல்லாம் இருக்கும், சந்தோஷமாக இருக்கும். அதாவது இப்போ எங்களோட டீம் வந்து இன்றைக்கி விளையாட
விளையாட போகுது அப்படின்னா அந்த பரபரப்பு காலமையிலேருந்தே தொட்டி கொடுக்கும். இந்த மாதிரி யார் பிளேயிங்கில் மற்ற டீமில் யார் இருக்கா, யார் எங்களுக்கு ப்ராப்ளமேட்டிக்காக வரக்கூடிய பிளேயர்ஸ். அவர் இப்போ இன்றைக்கு மேட்ச் வந்து இப்போ இன்றைக்கு மும்பை இந்தியன்ஸ் வர்சஸ் ஜிடி மேட்ச்னா எங்களை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு பெரிய பிரச்சனை பட்லர் தான். ஸோ பட்லர் எப்படி தூக்குறது, பட்லர் எப்படி கண்டெயின் பண்ணுறது, அந்த டீமில் யார் யார் இருக்கிறாங்க, யார் யார் எங்களுக்கு அகெயின்ஸ்டாக வர போகிறாங்க, என்ன மாதிரி ஸ்ட்ராட்டஜிஸ்ன்னு சொல்லி. அதே மாதிரி எங்களோட ஃபேவரட் டீம் வந்து விளையாடும்போது விக்கெட் எடுப்பாங்க, சிக்ஸ் அடிப்பாங்க. அந்த டைமில் இதை நாங்களே ஜெயித்த மாதிரி ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். இதனால் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து எனக்கு வந்து கிடச்சிருக்காங்க. இப்போ மும்பை இந்தியன்ஸ் ஃபாலோ பண்ணுறவங்க நிறைய பேர் ட்விட்டரில் அந்த அல்கோரிதம் அப்படி இருக்கிறபடியே அப்படி வந்து சேருவாங்க. அப்படி அந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் ஆனவங்களும் இருக்கிறாங்க. அப்படி அதான் சொன்னேன், நல்லது நிறைய நடந்திருக்கு. பட் ஆப்வியஸ்லி சில நேரங்களில் இப்போ சில ட்ரோல்ஸை தவிர்க்கலாம்னு நினைக்கிறேன். இப்போ எப்போ ரோஹித் சர்மாவை பார்த்தா நான் எப்போ ரோஹித் சர்மா பற்றி ட்ரோல் எழுதினாலும் நான் கடைசியாக வந்து முடிப்பேன். என்னென்னா, நீங்கள் விரும்பினா ரோஹித் சர்மாண்ட வெயிஸ்ட் லைனை பற்றி நீங்கள் எப்போவும் ட்ரோல் பண்ணலாம், ஆனால் அவருடைய லெகசியை நீங்கள் டச் பண்ண முடியாது. எங்கே போனாலும் அதை தான் கொண்டு வருவாங்க கடைசியில். இப்போ தோனியை பற்றி சொன்னால் தோனியோட ஏஜை கொண்டு வருவாங்க, ஆனால் அவருடைய ஸ்டம்பிங் ஸ்டைலோ தே ஆர் ஸ்டில் ரெலவென்ட் டு த டீம். இப்போ அதுதான் நான் என்னை பொறுத்த வரைக்கும் வந்து நீங்கள் என்னத்தை ரசிக்கிறீங்களோ ரசிங்க, கொண்டாடுங்க, சந்தோஷமாக இருக்கு. ஸோ இப்போ நேற்று நான் பார்த்தேன், ஏதோ ஏன் தோனி பேட் பண்ண வராமல் இருந்தார் அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் இருக்குது. அந்த மாதிரி சில கேள்விகளோடு இல்லை அது அப்படி இருந்திருக்கலாம் இப்படி இருந்திருக்கலாம்னு சொல்லி அவங்களுக்குள்ள ஒரு இப்போ ஒரு மேட்ச் தோத்தோன்னு அந்த இஃப்ஸ் அண்ட் பட்ஸ் வரும். இப்போ உதாரணமாக ஒரு பிளேயிங் அந்த ஓவரை இவர் போட்டிருக்கலாமே, இந்த ஓவரை இவர் போட்டிருக்கலாமே, ஒரு கொஞ்சம் முன்னுக்கு வந்துடு. இப்போ எல்லாருமே விளங்கி கொள்ள வேண்டிய விஷயம் என்னென்னா, ஒரு டீமுக்கு ஒரு பிளான் இருக்குது, அவங்க அந்த பிளானை தான் ஸ்டிக் பண்ணிகிட்ருப்பாங்க. மேபி சம்டைம்ஸ் ஒரு போலிங் மேட்சப்பால் கொஞ்சம் கீழே வந்துருப்பேன். அந்த வாரிஸ் எனக்குமே தான் இருந்துச்சு. ஏன் தோனி 9ஆவதா 8ஆவதா வரணும், கொஞ்சம் மேலே வந்திருக்கலாமே. இப்போ ஓகே, ஜடேஜாவுக்கு பிறகு வந்து அஸ்வினை இறக்காமல் தோனி வந்திருக்கலாமே அப்படின்ற கேள்விகள் வந்து எனக்குமே இருக்குது. அது நிறைய ஃபேன்ஸுக்குமே அது இல்லாமல் இருக்க முடியாது. என்னடா இப்போ இது நேற்று வந்து வென்றிருந்தாங்கன்னா இது ஒரு பிரச்சனையுமே இல்லை. அதான் சொன்னேன், தோத்தா மட்டும்தான் அது அங்கே வந்திருக்கலாம் இங்கே வந்திருக்கலாம் அப்படி வந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லிடு. இதை விட இன்னொரு பைடி இப்போ இது ஃபர்ஸ்ட் வீக் தானே, கடைசி வீக் எல்லாரும் கால்குலேட்டரோட தெரியுவாங்க. ஓகே, அவங்கள வின் பண்ணணும், 100 ரன்ஸால் நாங்கள் வின் பண்ணணும், 50 ரன்ஸால் வின் பண்ணணும், டொஸ் விழுந்து பேட்டிங் எடுக்கணும்னு சொல்லி அதுக்காக வந்து அந்த சினாரியோ எல்லாம் போட்டு பார்ப்பாங்க. இது நடக்கணும். அதெல்லாம் வந்து ஐபிஎல்லில் வந்து அது கொஞ்சம் செமையாக இருக்கும். சில நேரம் ஜாலியாகவும் இருக்கும். இப்போ உதாரணமாக வந்து இப்போ நான் வந்து ஒரு டீம்னா எந்த டீம் ஃபைனலுக்கு போகிறதுக்காக நாங்கள் இப்படி வின் பண்ணோம் அப்படி வின் பண்ணோம் அந்த சினாரியோ எல்லாம் எழுதி சோஷியல் மீடியாவில் போடுவாங்க. அதெல்லாம் கொஞ்சம் ஜாலியாக இருக்குது. ஸோ ஓவராலாக இப்போ நீங்கள் இத்தனை வருஷம் ஃபாலோ பண்ணினதில் உங்களுக்கு ஒரு 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 பெரிய ஒரு வாவ் ஃபேக்டராக இல்லாட்டி ஐபிஎல் கொண்டு வந்த ஏதாவது ஒரு வித்தியாசமான விஷயம் ஏதாவது இருக்குதா உங்களுக்கு? ஐபிஎல் கொண்டு வந்த விஷயம் அப்படின்னு வந்து சொன்னால் கிரிக்கெட்டுக்கு நிறைய ஸ்கில்ஸை கொண்டு வந்தது. இப்போ உதாரணமாக 2014 வேர்ல்ட் கப் ஸ்ரீலங்கா வின் பண்ணதுக்கான ரீசன் வந்து ஐபிஎல் தான். ஏன்னா அதில் வந்து லசித் மாலிங்க வந்து வீக்னஸை கோட் பண்ணி தான் தோனிக்கும் கோலிக்கும் வந்து போட்ட ஒரு விஷயம். அந்த ஒரு விஷயம் என்னை பொறுத்த வரைக்கும் ஐபிஎல்ன்ற வாவ் ஃபேக்டர் அப்படின்னு சொன்னால் நிறைய பேர் சொல்கிற விஷயம். இப்போ வனிந்து ஹசரங்காக்கு ஃபஸ்ட்டு ஐபிஎல் கண்ட்ராக்ட் கிடைக்கும்போது சொன்னாங்கண்டா இவரை வந்து டீகோட் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லி. இப்போ நான் சொல்கிற விஷயம் என்ன, ரஷீத் கான் இப்போ அவருக்கு 28 வயசுன்னு நினைக்கிறேன், 10 வருஷத்துக்கு மேலே ஐபிஎல் விளையாடிட்டு தான் இருக்கேன், இன்னுமே டீகோட் பண்ண முடியலை. நம்பர் 1 சரியா. 2வது வந்து நீங்கள் ஸ்ட்ரீட் ஸ்மார்ட்டாக இருந்தால் உங்களை அடுத்தவன் டீகோட் பண்ணாமல் அடுத்தவனை நீங்கள் டீகோட் பண்ணலாம். 2019 கிரிக்கெட் வேர்ல்ட் கப் செமிஃபைனலாக இருக்கட்டும், 2021 வேர்ல்ட் T20 ஃபைனலாக இருக்கட்டும், அதே வருஷம் நடந்த வேர்ல்ட் டெஸ்ட் சாம்பியன்ஷிப் ஃபைனலாக இருக்கட்டும், நியூசிலாந்து இந்தியாவை ஐபிஎல்லில் டீகோட் பண்ணி அதையே எக்ஸிக்யூட் பண்ணி தான் வின் பண்ணினது. உண்மை இதுதான், ரைட்டா? அப்போ அந்த ஒரு வாவ் ஃபேக்டர் எனக்கு எப்போவுமே இருக்குது. எப்படி ஒரு பிளேயரை இங்கே பார்த்துட்டு அந்த அந்த மெமரி எப்படி வச்சுருக்குறாங்க, எப்படி அதை அந்த டேட்டா கலெக்ட் பண்ணுறாங்க. இப்போ எனக்கு வந்து ஒரு பிளேயருக்கு இந்த ஒரு வீக்னஸ் இருக்குது, இப்போ நான் இவரோட விளையாடுறேன், நானே நெட் பவுலராக போகிறேன், சேம் டீமாக இருக்கும்போது சம்டைம்ஸ் வந்து ஒரு ஃபன்னுக்காக நெட் பவுலர்ஸாக போகிறோம். ஓகே, நானே நெட் பவுலராக இருக்குது, இவருக்கு ஒரு வீக்னஸ் இருக்குது, இது இன்டர்நேஷ்னல் அந்த ஒரு வாவ் ஃபேக்டர் இருக்குது. மற்றபடி அந்த என்ன சொல்கிறது, ஒரு
கிரிக்கெட்டுக்கு இப்படி ஒரு பரிமாணம் இருக்குது அப்படின்னு வந்து கொண்டு வந்தது வந்து ஐபிஎல் தான். சம்டைம்ஸ் வந்து ஓவராக எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறாங்க. இப்போ அந்த பேட்டுக்கும் போலுக்குமான பேலன்ஸ் வந்து ரொம்ப குறைஞ்சிருக்கிற மாதிரி எனக்கு தெரியுது. முந்தையெல்லாம் 180 190 வின்னிங் ஸ்கோராக இருந்துச்சு. இப்போ 240 கூட சேஃப் இல்லைன்னு சொல்லி, என்னென்னா இம்பேக்ட் பிளேயராக ஒரு பெட்டராக இறக்குறாங்க. ஸோ இப்போ 12 பிளேயர் கிரிக்கெட் வந்து எப்போவுமே ஒரு 11 பிளேயரு இருக்கணும். இதெல்லாம் இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட்லேயும் இதெல்லாம் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண விஷயந்தான். அண்ட் தென் அந்த பேலன்ஸ் வந்து குறையுதுன்னு சொல்லி விட்டதை ஏன் இதை தொடர்ந்து வச்சுருக்கணும் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. மற்றபடி என்ன சொல்கிறது, அந்த த்ரில்லிங்கான மேட்சஸ் இருக்கும் பாருங்கள். இப்போ அந்த இந்த வருஷம் கூட எல்எஸ்ஜி டிசி மேட்ச்சில் 65 ரன்ஸுக்கு 5 விக்கெட் போனால் அப்புறம் அடித்து வின் பண்ணுவாங்க. அப்படி ஒரு விஷயம் இருக்கும். மற்றது வந்து ஒரு ஆல்மோஸ்ட் வந்து முடியாத மேட்சை லாஸ்ட் போலில் ஏதாவது பண்ணி ரன் அவுட் மூலமாக இதண்டு அப்படி வின் பண்ண, அப்படி சில நிறைய வாவ் ஃபேக்டர்ஸ் இருக்குது. ஸோ இந்த சீசன் இப்போ மேட்ச் பெருசாக நடக்க இல்லை, பட் ஓவராலாக டீம்ஸோட ஸ்ட்ரக்சர் அதுகளை வச்சு ஒரு ஒரு ப்ரெடிக்ஷனாக சொன்ன, ஆஃப்கோர்ஸ் உங்களுக்கு மும்பை வின் பண்ணணுன்றது உங்களோட அல்டிமேட்டு. பட் அதை தாண்டி இந்த சீசன் எப்படி போகும்னு என்னை பொறுத்த வரைக்கும் வந்து இது என்னுடைய கருத்து இல்லை. நான் சொன்னேன், நான் பீடாக் இந்த வீடியோஸ் எல்லாம் பார்ப்பேன். அவரோட ஸ்டாட்டிஸ்டிஷியன் நம்பர்ஸை வச்சு நைஸாக அனலைஸ் பண்ணுவார். அடுத்த வந்து ஹர்ஷா போக்லேண்ட ஜோய் பட்டாச்சாரியாவோட சேர்ந்து வந்து கௌரவ் கபூரோடு சேர்ந்து கிரிக் பஸ்ஸில் வந்து அனலைஸ், இந்த ரெண்டுமே நான் எப்போயும் பார்த்துருவேன். எந்த இன்டர்நேஷ்னல் மேட்சாக இருந்தாலும், இன்டர்நேஷ்னல் மேட்ச்னால் இப்போ ஒரு டூர்னமெண்ட்டாக இருந்தாலும் சரி, ஐபிஎல் மேட்சாக இருந்தாலும் சரி, இந்த ரெண்டு நான் ஃபுல்லாக பார்த்துருவேன். ஏன்னா நிறைய விஷயங்கள் எனக்கு வந்து கிரிக்கெட் சொல்லித்தர்ற விஷயங்கள் இருக்குது. அப்போ இதில் வந்து எனக்கு தெரிஞ்சு அவங்க பேலன்ஸாக இருக்குன்னு சொன்ன ஸ்குவாட்ஸ் வந்து எஸ்ஆர்ஹெச் என்ற ஸ்குவாட் வந்து பேலன்ஸாக இருக்குது, மும்பை இந்தியன்ஸ் என்ற ஸ்குவாட் வந்து பேலன்ஸாக இருக்குது. பஞ்சாப் வந்து பஞ்சாபுக்கு மேலே நிறைய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்குது. என்னென்னு சொன்னால் ரிக்கி பாண்டிங், ஸ்ரேயாஸ் ஐயர், அவங்க வாங்கி வச்சுருக்கிற பிளேயர்ஸ் எல்லாருமே வந்து கொஞ்சம் ஒரு என்ன சொன்ன ஒரு ஸ்பெஷலாக தெரியுது அந்த டீம், இது வரைக்கும் இல்லாத மாதிரி. அதே மாதிரி வந்து மற்ற டீம்ஸும் வந்து யாருமே எதிர்பார்க்காத ஒரு இன்டென்ட்டோட ஆர்சிபி ரெண்டு மேட்ச் வந்து விளையாடி இருக்கு. அது நாங்கள் வந்து எனக்கே நேற்று பார்க்கும்போது ஒரு வாவ் அப்படின்னு இருந்துச்சு. அதாவது எவ்வளோ தூரம் இதை சஸ்டெயின் பண்ணுவாங்கன்றது வந்து ஏன்னா அவங்க வந்து ஒரு ப்ரூவன் டீம் இல்லையா. அதனால் வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு அதான் இன்னுமே அது ஒரு டவுட்டாக தான் இருக்குது, இந்த சீசன் வின் பண்ணுவாங்களா இல்லையான்னு சொல்லி. அதே மாதிரி இந்த எல்லா டீம்ஸுமே கொஞ்சம் பேலன்ஸாக தான் இருக்குது. கேகேஆரும் கொஞ்சம் நல்லா இருக்குது. ஆனால் அவங்களுக்கு இன்னும் பிரச்சனை என்னென்னா அந்த பிச் கியூரேட்டர் அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ண பிச்சை கொடுக்கலன்னு சொல்லி தே ஹேவ் சம்திங். என்ன ஹோம் அட்வான்டேஜ் எவ்வளோ தூரம் இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு கொஷன் மார்க் அவங்களுக்கு இருக்கிறபடியாக ஐ ஆம் நாட் ரியலி. பட் இந்த 4-5 டீம்ஸும் பிளே ஆஃப்ஸ் போகும் அப்படின்னு நினைக்கிறேன். பட் யூ கான் அண்டர் எஸ்டிமேட் சிஎஸ்கே. ஏண்டா இப்போ அதையும் நான் சொல்கிறேன்னு சொன்னால் சிஎஸ்கே 2 மேட்ச் விளையாடி இருக்குது. மும்பை இந்தியன்ஸோட போட்ட பிச் வந்து ரொம்ப ஸ்லோவாக ஸ்பின்னாக இருந்துச்சு. நேற்று பிச் வந்து ஃப்ளட்டாக இருந்துச்சு. மும்பை இந்தியன்ஸ் மாதிரி ஒரு ஸ்பின் பிச்சில் ஜடேஜா, அஸ்வின், நூர் அகமதோட இறங்கினாங்கன்னு சொன்னால் ஐ டோன்ட் திங்க் மெனி டீம்ஸ் வில் சர்வைவ். அதனால் அவங்களே வந்து யூ கான் ரைட் ஆஃப் தெம். ஏண்டா அகெயின் லைக் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு இதில் நீங்கள் முதல் கேட்ட கேள்விக்கு ஒரு வாவ் ஃபேக்டர் ஒன்று கேட்டிங்க. எனக்கு இப்போ ஞாபகம் வந்தபடியாக சொல்கிறேன். என்னென்னா இந்த வருஷம் ஷர்தார் தாக்கூர் அவர் வந்து ஐபிஎல்லில் மெகா ஆக்ஷனில் அன்சோல்ட் ஆகி ஒரு இன்ஜரி ரிப்ளேஸ்மெண்ட்டாக வந்து இப்போ பர்பிள் கேப் வாங்கியிருக்கார். போன வருஷம் வந்து ஒரு பிளேயரை பஞ்சாப் மாற்றி வாங்கிச்சு, சஷாங்க் சிங் என்று சொல்லி ஒரு பிளேயர். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் கேள்விப்படும் போது, அதாவது இப்போ ஜெய்ஸ்வால் மாதிரி ரொம்ப கஷ்டப்பட்ட ஒரு பிளேயர் மேலே வரும்போதோ இல்லை ஒரு பேக்ரவுண்டில் அப்பா இப்படியெல்லாம் இருந்த ஒரு பிளேயர் வந்துருக்கு, அந்த மாதிரியான ஒரு இப்போ யாருமே எதிர்பார்க்காத சில விஷயங்கள் ரொம்ப சினிமேட்டிக்காக இருக்கும். அது இப்போ சினிமாலெல்லாம் இப்போ சொல்லுவாங்க வந்து என்ன ஒரு ஹீரோயின் வந்து வசதியே இல்லாத ஆளாக இருந்தாலும் கட் பண்ணினா வந்து பெரிய ஃபாரினில் போய் டூயட் பண்ணல. அந்த மாதிரி வந்து கௌதம் மேனன் படத்துலலாம் கட் பண்ண அமெரிக்கா போவாங்கன்ற மாதிரி அந்த மாதிரியான வாவ் ஃபேக்டர் வந்து நிறைய இருக்குது. ஸோ இந்த மாதிரி இந்த 4-5 டீம் வந்து ஐ திங்க் தே ஸ்டாண்ட். மற்ற டீமெல்லாம் நான் ஐம் நாட் அண்டர் எஸ்டிமேட்டிங். இப்போ ஆர்ஆரை பொறுத்த வரைக்கும் வந்து என்னென்னு சொன்னால், இப்போ நீங்கள் கேட்டபடியே நான் எல்லா டீமே 1 லைனில் சொல்லி, ஆர்ஆரை பொறுத்த வரைக்கும் எனக்கு இன்னுமே வந்து விளங்காத மிஸ்ட்ரி என்னென்னு சொன்னால்,
கிட்டத்தட்ட பேட்டர்ஸாக எல்லாரையும் ரிட்டைன் பண்ணிவிட்டு பவுலர்ஸை ஏன் ரிலீஸ் பண்ணாங்க? அஸ்வினை ரிலீஸ் பண்ணாங்க, சஹலை ரிலீஸ் பண்ணாங்க, போல்ட்டை ரிலீஸ் பண்ணாங்க. அதில் எனக்கு இன்னுமே மிஸ்ட்ரியான ஒரு விஷயம் என்னென்னு சொன்னால், ஆக்ஷனை பொறுத்த வரைக்கும் போல்ட்டுக்கு முதல் வந்து ஜொஃப்ரா ஆர்ச்சர் வந்தார். நாங்கள் மும்பை இந்தியன்ஸும் ஜொஃப்ரா ஆர்ச்சருக்காக பிட் பண்ணினாங்க. நான் வந்து கடவுளே வேறு யாராவது வாங்கிடணும்னு நினச்சேன். நாங்களோட பேட் எக்ஸ்பீரியன்ஸ் வித் ஆர்ச்சர். அவரை நான் அண்டர் எஸ்டிமேட் பண்ணல. பட் அவசரப்பட்டு வந்து அவரை 11 கோடிக்கு வந்து வாங்கினாங்க. அடுத்ததாக போல்ட் வந்தார், இவங்க 11 கோடிக்கு போல்ட்டை வாங்கினாங்க. ஸோ ஒரு ப்ரூவன் போலர் உங்களோட பக்கம் இருக்கத்தக்கதாக அவர் இன்னுமே வரையில்லை என்ற அளவில். அண்ட் யூ ஹவ் வெரி லோ ஆன் பர்ஸ். ஏன் போய் வாங்கினாங்க? எனக்கு அது சில டிசிஷன்ஸ் இவ்வளோத்துக்கும் ராகுல் டிராவிட் சங்கக்கார மாதிரி பெரிய பிரெயின்ஸ் எல்லாம் இருக்கிற ஒரு டீம். அதே மாதிரி நீங்கள் மற்ற டீம்ஸை பார்த்தீங்கன்னா டெல்லி பார்த்தீங்கன்னா, ஸோ அதாவது அவரை நாங்கள் டெல்லி அங்கிள்ன்ட்டு சொல்லுவோம். அவரோட ஓனரை வார போகிறதுக்கெல்லாம் கை உயர்த்துவார். கடைசியில் வந்து ஓரளவுக்கு ஓகேயான ஒரு டீமை தான் வாங்கியிருக்கிறார். பட் ஸ்டில் தே குட் ஹேவ் டன் பெட்டர் என்ற மாதிரி டெல்லியை பொறுத்த வரைக்கும். லக்னோ வந்து தெரியும் தானே, ஓனருக்கு வந்து போன வருஷம் KL ராகுலோட ரொம்ப பிரச்சனைப்பட்டார். ஸோ இந்த முறை ரிஷப் பந்தை வச்சு ஐ திங்க் தே லுக் குட். எதிர்பாராத விதமாக SRH எல்லாம் பீட் பண்ணியிருந்தாங்க, அதாவது யாருமே எதிர்பார்க்காத விதமாக. ஸோ பட் லைக் ஒரு ஃபைனல் வின்னிங் டீமாக அப்படின்னு வந்து கேட்டேன்னு சொன்னால் ஸ்டில் எனக்கு வந்து கொஷன் மார்க் தான். என்னென்னா பட் தேர் அ குட் டீம். ரொம்ப பேட் அப்படின்னுலாம் சொல்ல முடியாது. குஜராத் டைட்டன்ஸை பொறுத்த வரைக்கும் வந்து ஐ ஹோப் இந்த மெகா ஆக்ஷன் வந்து அந்த ஹர்திக் பாண்டியாவை அவங்க லூஸ் பண்ணி அவங்களோட அந்த செட்பேக் ஐ திங்க் தே வுட் ஹேவ் ரெக்டிஃபைட். அண்ட் அது பட்லர், கிளென் ஃபிலிப்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுருக்குறாங்க. ஸோ ஆப்வியஸ்லி வந்து தே வுட் டூ வெல். அவங்களோட போலிங் டிபார்ட்மெண்ட் கூட நல்லா இருக்குது. பட் தே லாஸ்ட் முகமது ஷமி. பெரிய ஒரு லொஸ்ஸாக இருக்குமென்னு எதிர்பார்க்குறேன். அண்ட் ஹீஸ் அ வெரி குட் போலர். பட் அதுக்குரிய ரிப்ளேஸ்மெண்ட்ஸ் வந்து எடுத்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி வந்து எல்லா டீம்ஸுமே லைக் தே ஹவ் டன் குட். ஸோ நாங்கள் ஐ மீன் இப்போ மும்பை இந்தியன் ஃபேன்ஸாக நாங்கள் சொல்கிறோம் என்னென்னா, மெகா ஆப்ஷன் ஒன்று வந்துட்டு யூ ஆல் கோட் எல்லாருமே பேலன்ஸான ஸ்குவாட் எடுத்துருக்கிறீங்க. அதுக்கு மேலே 3 வருஷத்தில் உங்களோட டீம் வந்து வின் பண்ணாட்டி வந்து அது உங்களோட பிரச்சனை. டோன்ட் கம் அண்ட் ஆஸ்க் ஃபார் another மெகா ஆப்ஷன் லைக் ஸ்டேட் ஹோல்ஸ். அடுத்த மெகா ஆப்ஷன் எல்லாம் வந்தால் இப்போ வினேஷ் புத்தூராக இருக்கட்டும், யாராக இருக்கட்டும் வந்து நீங்கள் ஐ டோன்ட் நோ அவங்களெல்லாம் நாங்கள் மறந்துட வேண்டியதான். நாங்கள் மும்பை இந்தியன் ஃபேன்ஸை பொறுத்த வரைக்கும் நாங்கள் மெகா ஆப்ஷனுக்கு போகிறதா இருந்தால் யாரெல்லாம் நாங்கள் ரிட்டைன் பண்ணமோ அவங்க தான் எங்கட மற்ற டீமில் எங்கள்கிட்ட இருக்கிற பிளேயர்ஸ் யார் மேலேயும் நாங்கள் அந்த என்ன சொல்கிறோம், அந்த நாங்களாம் மனசை கல்லாக்கிட்டு ஓகே இவங்க நம்மளுக்கு இல்லை அப்படின்னு ஒரு ஐடியாவோட தான் போவோம். அதே மாதிரி வந்து அவங்களும் ஒவ்வொரு மெகா ஆக்ஷன்லையும் யாரோ பிளேயர்ஸ் தெரியாத பேரெல்லாம் வந்தோடனே யாராவது வாங்குறீங்களான்னு ஆக்ஷனர் கேட்டால் இவங்க மட்டும் தான் கையெழுத்துவாங்க. அதனால வந்து 20 லட்சம் 25 லட்சத்துக்கெல்லாம் பிளேயர்ஸை வாங்கி அப்படியே டீமை கொண்டு வருவாங்க. அண்ட் தென் இந்த சீசனில் தான் அவங்க எல்லாம் பெரிய பிளேயர்ஸ்ன்னு தெரியும். ஸோ அது எங்களுக்கு பழகிப்போன விஷயம். ஓகே, தேங்க்யூ அண்ணா, தேங்க்யூ. நிறைய விஷயம் கதைச்சோம். ஹோப் உங்கள் வியூவர்ஸுக்கு ஓகேயா இருக்குமென்னு நினைக்கிறேன். சில விஷயங்கள் வந்து சிலது சொல்லணுமென்று சொல்லிட்டு கொமெண்ட்ஸில் யாராவது கடிச்சு வச்சா நான் இல்லை நீங்கள். ஓகே, தேங்க்யூ. ஓகே. ලංකාවේම එතකොට ජීවත් වෙලා හිටියොත් ඒ ඔය උළුවස්සේ ගහා පැත්තට ගියාම තමයි රාවණා බුදියන් ඉන්න තැන තියෙන්නේ. සර් කැන්සල් කරන්න නම් එපා. මං එන මග විනාඩි 2කින්. ඇත්තටම කියනවා නම් උන් ඉස්කෝලේ ගිය වෙලාවේ නිදා ගන්න වෙලාවේ මම පට්ටාදරේ වුණා. ලා මකලෝකේ අන්තිම last final conclusion act www.slvlog.lk වෙබ් අඩවියෙන් දැන් ඔබට නැරඹිය හැක.